தாயாகியும் தந்தையுமாய் எல்லா உறவுமாய் நம்மளையெல்லாம் தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி சுத்த சன்மார்க்க சங்கத்துடைய 6ஆம் ஆண்டு விழாவும் ஞானசபை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவில் சங்கத்தின் தலைவர்கள், சங்கத்தின் பொருளாளர்கள், சங்கத்தின் பல்வேறு வகையான பொறுப்புகளை வகிக்கின்ற அத்துணை பெரியோர்களையும் வணங்கி நன்றி பாராட்டி நன்றி கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் தயவுதிரு தங்கவேல் ஐயா மருத்துவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி ஐயா அவர்கள் வரும்போது நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய சங்கத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இதான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஐயா சங்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஐயா இங்கே போயின்னு சொன்னாங்க. ஐயா தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அருமையாக மிக அற்புதமாக நல்ல சேவை நோக்கத்தோடு சிறப்பாக சங்கம் அமைச்சிருக்காரு. அதனால் ஐயாவுக்கு நன்றி கூறி நன்றி பாராட்டி வருக வருகன்னு வரவேற்று மற்ற அத்துணை அன்பர்கள், நான் சின்ன பையனால எனக்கு பேர்லாம் தெரியாது, யாரும் கோச்சிக்காதீங்க. அதனால் அத்தனை நம் சன்மார்க்கம் உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி நம்ம கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஐயா சொல்கிற மாதிரி கெடா விருந்து, அந்த விருந்து, இந்த விருந்து, டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள், உணவு திருவிழா வேறு, இப்படி பல்வேறு வகையான என்டர்டைன்மெண்ட்லாம் நிறைய கோயம்புத்தூரில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் அனைவரும் யாருங்க? பாக்கியவான்கள். எப்படி பாக்கியவான்கள்? நீங்கள் எப்படி புண்ணியவர்கள், பெரிய செல்வந்தர்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்கள், பெரிய பாக்கியவான்கள். இப்போ நான் இங்கே ஒரு வேலையை கோயம்புத்தூர் வந்த வேலையை விட்டுட்டு நான் மற்ற வேலை செஞ்சால் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் எந்த வேலை சொல்லுவீங்க? வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை? வெட்டி பைய சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, வெட்டி பைய இல்லையா? நான் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செஞ்சா. அது மாதிரி மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தே ஆகணும். வாழணும்னு இல்லை, வாழ்ந்தே ஆகணும். அந்த வேலையை விட்டுட்டு அதற்காக மெனக்கிடாமல், அதுக்காக நேரத்தின் காலத்தை செலவு பண்ணாமல் இருப்பவர்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம். அவங்களை நம்ம தவறு சொல்ல, அவங்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம். அவர்களும் அடுத்தடுத்த விழாக்கெல்லாம் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைச்சா எல்லோரும் எதுக்காக மாறுபடணும் அப்படின்னாக்கா மரணத்தை ஒழிப்பதற்காக அவர்களெல்லாம் பாடுபடணும். அந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம பிரார்த்திப்போம். ஓகே, மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம், ரகசியங்கள், அதை பற்றி பேசி இந்த காலத்தை நீட்டிக்க போகிறதில்ல. நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன மூலிகைகளை பற்றி நம்ம விசாரணைக்கு போனோம். அடியன் புதிய பெரியன் என்கிற கிருஷ்ணமூர்த்தி, சித்தா மற்றும் வர்மா வைத்தியர், பாரம்பரியமான குருநாதர்கள்லாம் கற்றுங்க. நம்மளெல்லாம் வைத்தியத்துக்கு முதல்ல அறிமுகமாக ஆகிட்டு வைத்தியெல்லாம் நீங்கள் செய்யுங்கய்யா அப்படின்னு சொன்னவர் நம்ம ஐயா தான். ஐயா தங்கவேல் எழுதுறீங்க, அவர் தான் நம்மளை வைத்தியர் ஆக்கணும். ஐயா அவர் இங்கே உங்கள் ஊர் தான், கீரணத்தம் தான் அவர். ஐயா அவை நேச்சுரல்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வைத்தியமும் தெரியாது, நம்ம சன்மார்க்கு தான் இருந்தோம். ஐயா தான் நீங்களாம் வைத்தியம் கற்றுக்குங்கய்யா, நீங்களாம் நிறைய வைத்தியம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளாம் அறிமுகப்படுத்தினேன். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி பிராணிக்கு நன்றியோடு பார்க்குறேன். இன்றைக்கி நம்மளை பெரிய வைத்தியர்கள் அப்படி இப்படி அதெல்லாம் சொன்னாலும் காரணம் அவங்களாம் வைத்தியெல்லாம் நம்ம தள்ளனது தான். சன்மார்க்கிகளாக தள்ளது வள்ளல் பெருமான், அப்போ நிறையா குருமார்கள். ஸோ நமக்கு வைத்தியம் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்கள், அத்தனை வைத்தியர்கள், சன்மார்க்க சங்க பெரியோர்கள் எல்லாரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு பாராட்டுறேன். ஸோ மனிதனாக பிறப்பது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூண் குருடு செவிடு பீடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த வேளையில் தானமும் தவமும் தான் சிறுத்தால் அரிது, தானமும் தவமும் தான் சிறுத்தாளாயின் வானவர் உலக வெடி தேர்ந்தடுமே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாக பிறந்து அது கோயம்புத்தூரோ கள்ளக்குறிச்சோ எந்த ஊரில் பிறந்தாலும் தானத்திலையும் தவத்திலும் அவன் சிறந்து விளங்கினால் அவனுக்கு விண்ணுலக வாழ்க்கையை மீறி மண்ணுலக வாழ்க்கையை மீறி விண்ணுலக வாழ்க்கை ஒன்று உண்டு. யாருக்கு கிடைக்கிது? தானமும் தவமும் தான் சிறத்தாளாயின் அவருக்கு விண்ணுலக வாழ்க்கை வெல்கம் பண்ணுவாங்களாம், வழி திறந்துடுமே. விண்ணுலக வாழ்க்கைக்கு நம்ம மேக போகலைன்னாக்க என்ன வாழ்க்கை வரும்? மண்ணுலக வாழ்க்கை மேலே போகணுமா கீழே போகணுமாங்கிற சாய்ஸ், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ தானம் தவம்
ஸோ தானத்திலையும் தவத்திலையும் நம்ம வந்து சிறந்து விளங்கணும் என்று நம்ம ஔவையார் சொன்னாங்க. அதனால் வந்து பல சித்தர்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க. ஸோ வள்ளல் பெருமானும் நமக்கு வந்து சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? ஜீவகாமியம் என்ற பரோபகாரம் சக்தி விசாரம் அவங்க ரெண்டு சொன்னாங்க. அதையே இவங்க ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு மேம்படுத்தி வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீ சக்தி விசாரத்திலையும் ஜீவகாமியத்திலும் சிறந்து விளங்கினால் உங்களுக்கு மேலுலக ஒரு வாழ்வு உண்டு. எதற்கு நான் மேலுலக வாழ்க்கை போகணும்? இங்கே வீடு வச்சிருக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், வசதியோடு தானே இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு மேலே போகணும்? அப்படின்னா நாம் எல்லாம் அனுதினமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற பெயரில் செத்து கொண்டு இருக்கின்றோம். சரிதானே? நேற்றுக்கு செத்து போச்சு, இன்னைக்கு வாழ்கிறோம், இன்னைக்கு செத்து, நாளைக்கு திரும்ப பார்க்கும்போது இன்னைக்கு போயிடுது. ஒவ்வொரு நாளும் நம்ம எதை நோக்கி போகிறோம்? எதை நோக்கி போகிறோம்? வாழ்வை நோக்கி போகிறோம், வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை நோக்கி போகிறோம். வள்ளல் பெருமாள், இது உனக்கு சம்மதமா? இதான் உங்கள் லட்சணமா? இது எப்படி தான்? என்னையா மனசு நீங்கள்? என்னையா மனசு நீங்கள்? என்ன மனசு, என்ன மனுஷன் நீங்கள்? இதை போய் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, இந்த மரணத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? என்னையா இது அப்படின்னு நம்மளை பார்த்து ரொம்ப அவரால் தகிக்கு. என்ன நம்ம சகோதரர்லாம் மரணத்தை ஏற்றுக்கிறாங்க? எதுக்கு ஏற்றுக்கிறாங்க? பெருமாள் சொல்கிறார், கற்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர். யாரெல்லாம் சாரா? படித்தவனும் இறக்குறான். கற்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர். கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் உமக்கு சம்மதமோ? சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உன் மனது. கண்மனமோ வன்மனமோ ஒரே இற்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமீன். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தானே. படித்தவனும் சாவறான், படிக்காதவனும் சாவறான், ஏழையும் சாவறான், கோடீஸ்வரன் சாவறான், புகழ் உள்ளவனும் சாவறான், புகழ் இல்லாதவனும் செத்துறான். இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? உங்கள் என்ன மனசு கல்லான மனசாக இருக்குமோ? மரணத்தை இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ சொத்தோடு இருக்கிறாங்க, எவ்வளோ வாழ்க்கையோடு இருக்கிறாங்க. டக்குன்னு இறந்தோட டக்குன்னு வெளியே போய் பெணன் என்று பெயரிட்டார்கள். இந்த ஒரு வாழ்க்கையை, இந்த ஒரு நிகழ்வை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? கண் மனசா? கல்லான மனசாக இருப்பீங்களோ? ரொம்ப கல்லான மனசாக இருப்பீங்களோ? எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன மனசு? ஓகே, இனிமே ஏற்றுக்காதீங்க. இற்று இதனை இதை தடுத்துடலாம், வாங்க. வேறு எங்கேயும் போய் தடுக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் எந்த தொழில்னாலும் செய்யுங்க, எந்த மார்க்கத்தினாலும் போங்க, எங்கே வேணாலும் செய்யுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, அங்கே நானும் வர ரெடியாகிறேன். ஆனால் அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வில், அந்த செயல் நமக்கு வருகின்ற மரணத்தை தடுக்குமா? அப்படின்னா நம்ம எல்லாம் போகலாம். தடுக்காது இல்லை, தடுக்குமா? ராக்கெட் ஓட்டாலும் மரணத்தை தடுக்க முடியுமா? எந்த பாலிட்டிஷியன் பெரிய பிரதமரான மரணத்தை தடுக்க முடியுமா? எதையும் தடுக்க முடியாது இல்லையா? அப்போ நாம் எதுக்கு அதை ரோல் மாடலாக வைக்கணும்? நமக்கு ரோல் மாடல் யார்? உலகத்தில் பிறந்து, மனிதனாக பிறந்து, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து வருகின்ற மரணத்தை தடுத்து நமக்கெல்லாம் ஜோதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் வீற்றிருக்கின்ற ஒரே ஒரு உதாரண புருஷன் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலார். நமக்கு யார் உதாரண புருஷன்? நமக்கு யார் உதாரண ஹீரோ? நமக்கு ஒரே ஒரு உதாரண புருஷன். கடவுள் மனிதனுக்கு செய்த ஒரே ஒரு மரணமில்லா பெருவ நல்ல உடம்பு வள்ளலாருக்கு தான். நமக்கெல்லாம் கடவுள் செய்யலை. இந்த உடம்பு யார் செஞ்சு கொடுத்தா? கடவுளை செஞ்சு கொடுத்தாரு. கடவுளை செஞ்சு கொடுத்தாரு. கடவுள் செஞ்சு கொடுத்த உடம்பா இருந்தால் கொசு கடிச்சா வலிக்குமா? கொசு கடிச்சா டெங்கு வருமா? கொரோனா வருமா? என்ன அவ்வளோ சீப்பானவரா கடவுளை? ஒரு கொசு கடிச்சா கூட நோய் வர அளவுக்கு சாதாரண உடம்பை செஞ்சு கொடுப்பாரு. சரிங்க, யார் செஞ்சு கொடுக்குறா? மாயை 5 பஞ்சபூதங்களை கொண்டு இந்த உடம்பு செய்யுது. மாயை வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கீழே தான், அதோடைய ஆக்கினை தான். இருந்தாலும் நமக்கு செஞ்சு கொடுக்குற உடம்பு எதுனாக்க மாயை, இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய மாயை 5 பஞ்சபூதங்களை கொண்டு செய்து கொடுத்த உடம்பு இது. சரி, எதுக்கு டூப்ளிகேட் உடம்பை செய்து கொடுக்குது? உனக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரண உடம்பை செஞ்சு கொடுக்குது. இந்த உடம்பை சரியாக நீ பயன்படுத்தினா உனக்கு ஒரிஜினல் உடம்பை தரேன், தன்னுடைய உடம்பை தரேன், தன்னுடைய வாழ்க்கையை தரேன். ஒரு 100 ஆண்டுகள், சாதாரண 100 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய ஒரு டூப்ளிகேட் பாடி தான் இது. நீங்கள் இன்னும் ரொம்ப பெருசான உடம்பு, இந்த உடம்பை வச்சு அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அப்படி இப்படி இதை வச்சுலாம் ஒன்றும் பெருசாக இந்த உலகத்தில் பிளான் தேவையில்லை. சாதாரண உடம்பு, அந்த மூச்சு போனால் போச்சுங்கிற சாதாரண நீர்மேல் குமிழி காயம் இது நில்லாது போய்விடு மாயங்கிறார். ஒரு நீருக்குள்ளார போயிட்டு ஒரு குமிழ் விட்டு மூச்சு விட்டா குமிழ் மேலே வரும், பல 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 பலன்னு வரும், மேலே வந்துட்டு தப்பஸ் ஒன்றுமே இல்லை. இந்த லட்சணத்தில் தான் உடம்பு.
நெடுநல் உல ஒருவன் இன்றில்லை என்று பெருமை உடைத்து உலகம் வள்ளுவர். நேற்றுக்கு இருந்த இன்னைக்கு இல்லைங்கிற லட்சணத்தில் நீ வாழ்ற, நீ என்ன தம்பட்டு அடிக்கிற இந்த வாழ்க்கையில்? நெடுநல் உல ஒருவன் இன்றில்லை என்று பெருமை உடைத்து. நேற்றுக்கு இருந்தாயா, நல்லா பேசினாயா, அவரா இறந்துட்டாரு, அத்தண்டாட்டாவா இறந்துட்டாரு, பெரிய மனுஷனாயா. இந்த லட்சணம் தான் நம்ம லைஃபு. எவ்வளோ அப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா பயமுறுத்துவதுக்காக இல்லை. வள்ளல் பெருமான் சொல்கிறார், இங்கே உள்ளவர்கள், இங்கே வந்திருக்கின்றவர்கள் அதிகாரம் பண்ண வந்திருக்கின்றார்கள். நீ என்னை போல் ஏழை, வாய் அடங்கி மனம் அடங்கி இருக்கணுங்கிறார். வாய் அடங்கி மனம் அடங்கி நான் எதுக்கே இருக்கணும்? நான் என்ன மாதிரி ஜாய் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கோபத்தில் நான் யார் தெரியுமா? என்ன எதுக்கு வாய் அடங்கி மனம் அடங்கி இருக்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறோம். நெடுநல் உல ஒருவன் இன்றில்லைன்னு பெருமை கொடுத்து அவ்வளோ லட்சத்தோடு நம்ம வாழ்கிறோம். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? வாய் அடங்கி மனம் அடங்கி இருப்பதே சன்மார்க்கத்தினுடைய ஒழுக்கம், பக்குவம். இந்த வாய் அடங்கி மனம் அடங்கி இருந்தால் தான் நமக்கு உண்மை புரியும். அருட்பாவை எல்லாம் படிக்கலாம், அருட்பாவை எல்லாம் படிக்கலாம். ஐயாவுக்கு ஒரு மாதிரி விளங்குது, எனக்கு ஒரு மாதிரி விளங்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி விளங்குது, தமிழ் வாத்தியருக்கு ஒரு மாதிரி விளங்குது. ஏன்னாக்க இது 12 அறிவு நிலையிலிருந்து எழுதப்பட்ட நூல். உலகத்தில் முதலாக 12 அறிவிலிருந்து எழுதப்பட்ட ஒரே நூல் திருவருட்பா. 12 அறிவு, உலகத்தில் 12 அறிவிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரே நூல், கடைசி நூல், முதல் நூல் திருவருட்பா. இதுக்கு முன்னாடி எத்தனை அறிவு இருந்தது? நமக்கு 6 அறிவு. சித்தர்கள் நிறையா நூல்கள், மருத்துவர்கள், நிறையா வானசாஸ்திரங்கள், நிறையா அதிசயங்கள் நிகழ்த்தியவர்கள் சித்தர்கள், சித்த பெருமக்கள். நம்ம அவங்கள வணங்குறோம், வாழ்த்துறோம், வணங்குறோம். ஆனால் அந்த அறிவு எத்தனைன்னா 10 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. ஒரு அறிவு கூட்டினா 7ஆம் அறிவு. 7 அறிவு வந்துட்டாவே நம்ம என்ன மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்தோம் இல்லையா? அப்படி பண்ணுறாரு, நோக்கு ஒரு பண்ணுறாரு, என்னென்னமோ செய்கிறார். இன்னும் ஒரு அறிவு கூட்டம் 8 அறிவு, இன்னும் ஒரு அறிவு 9 அறிவு, இன்னும் ஒரு அறிவு 10 அறிவு. அப்போ சித்தர்களுடைய அறிவு 10 அறிவு. எஸ், சான்றுகள் இருக்குதா? இதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா? நீங்களே கதை விடுறீங்களா? கள்ளக்குறிச்சியிலிருந்து இந்த கதை விடுறது வந்துக்கிறீங்களா? அப்படின்னா திருமந்திரம் சொல்லுது. திருமந்திரத்தில் 746வது பாடல், உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6, கற்றறிவு 7, கலந்தறிவு 9, பற்றி அறிவு 10. அப்போ சித்தர்களுடைய அறிவு எத்தனைன்னா 10 அறிவு. அப்போ 10 அறிவில் இருந்தால் நமக்கு திருவாசகங்கள், திருமந்திரங்கள், திருக்குறள், மற்ற நிறைய அகஸ்தியர் மட்டும் 12 லட்சம் நூல் எழுதுகிறார். அது எல்லாம் கொடுக்கப்பட்டது 10 அறிவு. வள்ளல் பெருமானை கலந்த அறிவு 11 அறிவு. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதியநாதியாகிய அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானை கலந்தது 11 அறிவு. வள்ளல் பெருமான் பற்றியது 12 அறிவு. இது யூக அறிவு. அருட்பாவை படி. ஏன்னா உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் ஜீவகாணி ஒழுக்கத்தில் யூகித்து அறிந்து கொள்ளுங்கிறார். இந்த யூகித்து எப்படி அறியணும்னாக்க இப்படி தான் அறியணும். ஸோ வள்ளல் பெருமானோட அறிவு 12 அறிவு. ஆனால் அந்த 12 அறிவு ஏன் நமக்கு புரியல, ஏன் நமக்கு தெரியல? இப்போ 150 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது, இன்னும் அருட்பாவை புரியல. அருட்பா எல்லா வீட்லையும், கோயம்புத்தூர் எத்தனை வீட்டில் அருட்பா இருக்கும்? கோவையில், தமிழகத்தில் எத்தனை வீட்டில் அருட்பா இருக்கும்? 10 வீடு இருக்கலாம், இல்லை ஒரு 1000 வீடு கூட வச்சுக்கலாம். ஒரு 1000 வீட்டில் இருக்கும் இல்லைங்களா? ஒரு 1000 வீட்டில் இருக்கும், ஒரு 2000 வீடு இருக்கும். ஏன் மற்றவங்களெல்லாம்? ஆனால் எல்லா வீட்லேயும் மரணம் வர இருக்கிறது. மரணம் என்பது எல்லா வீட்லேயும் வர இருக்கிறது. அதற்கான மருந்து உள்ள புத்தகம், தகவல் உள்ள புத்தகம் வெறும் 5000 வீட்டில் இருக்குது. விளங்குதுங்களா? எல்லா வீட்லேயும் இருக்கணும். நான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சி மருந்துப்பா, இந்த மருந்து எல்லா வீட்லேயும் வச்சுக்கிங்க. இது ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சுருப்பாங்க. கரண்ட் எப்போ வேணாலும் போகும், திடீர்னு ஒளி வேணும் வச்சுக்கிங்கன்னு. அதுமாதிரி மரணம் எப்போ வேணாலும் வரும், அதை நம்ம தடுக்கணும். எல்லா வீட்லையும் எது இருக்கணும்? அருட்பா ஆகணும். ஏன்னா எல்லா வீட்லையும் திடீர்னு மரணம் வரும். அந்த மரணத்துக்கான மருந்து நம்முடைய திருவருட்பா. எவ்வளோ பெரிய விஷயம்! அதை ஒழிப்பதற்கு அந்த உண்மையை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்ட புண்ணியவான்கள் தான் இப்போ வந்திருக்கின்ற நீங்களா. இப்போ நம்மளாம் யார்? இப்போ நீங்களாம் யார்? புண்ணியவான்கள். மந்திரம் சொல்ல சொன்னோம் பார்த்தீங்களா? கடைசியா முதல்ல மகா மந்திரம் சொல்லிட்டு உட்காந்தோம். ஏன் மந்திரம் உங்களை சொல்ல சொன்னோன்னு கடைசியில் அதுக்கான விளக்கத்தை சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே. பொதிகை பிரியன் அப்படின்னாக்கா 3 வகையான உடம்பு, 4 வகை உடம்பு. அதில் ஒன்று சூட்சமம், அது நமக்கு கன்சிடர் இல்லை. உடம்பு அப்படின்னா 3 தான். முதல்ல ஸ்தூலம், ஃபிசிக்கல் பாடி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல். இந்த ஃபிசிக்கல் பாடி 25 தத்துவம், பிரின்சிபல். கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் 25 தத்துவம்.
25 தத்துவங்களை கொண்டு தான் இந்த மாயை 5 பஞ்சபூதங்களை கொண்டு ஃபிட் பண்ணுது. இது 25 தத்துவம். அதுக்கடுத்தது சப்தல் பாடி, சூட்சும தேகம். சூட்சும தேகம் என்பது 35 தத்துவம். அதான் மன உடம்பு. இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4 உடம்பு சூட்சுமங்கள். இந்த சூட்சுமங்கள் 35 தத்துவம், 35 பிரின்சிபல். அதுக்கடுத்து காஷல் பாடி, காரண தேகம், அது உயிர், காரண உடம்பு. இந்த காரண உடம்பு நமக்கு இருக்குது. ஆமாம், காரண உடம்பு இருக்குது. அது 36. அப்போ 25, 35, 36 3 வகையான உடம்பை சேர்ந்தது தான் இந்த பொதிகை பிரியன். இவருக்கெல்லாம் ஓனர் யாருன்னா ஆன்மா. அதுதான் ஒரிஜினல். ஆன்மா சூட்சுமம். உடம்பாக இருக்கின்றது 3 வகைகள். இப்போ சித்த மருத்துவத்தில் நம்ம வள்ளல் பெருமான் என்ன மருத்துவம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மருத்துவத்தில் 3 விஷயங்களை சொல்கிறாங்க. மனிதனுக்கு 3 விதமாக நோய் வருது, மனிதனுக்கு 3 விதமாக நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவம்லாம் சொல்கிறாங்க. சித்தர்கள்லாம் சொல்லிவிடுது. என்ன? மணி, மந்திரம், அமிர்தம். மருந்தால் குணப்படுத்தலாம், மணியால் குணப்படுத்தலாம், மந்திரத்தினால குணப்படுத்தலாம். ஓகே, இப்போ அமிர்தம் என்று சொல்லக்கூடிய மருந்துகள், இந்த மருந்து தான் இப்போ நம்ம எல்லாம் வைத்தியம் பண்ணிடுகிறோம். இன்னைக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்து கோவையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே எதற்கு வைத்தியம் பார்க்குறாங்கனாக்க, வெறும் 25 தத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தான் வைத்தியம் பார்க்குறோம். இவ்வளோ வைத்தியர்களும் சப்தல் பாடி 35 தத்துவத்தில் இருக்கிற நோய்களை தீர்க்க முடியாது, 36 இருக்கிற நோய்களை தீர்க்க முடியாது. மன உடம்புலையும் உயிர் உடம்புலையும் இருக்கின்ற நோய்களை நம்ம அதை கொண்டு தீர்க்க முடியாது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்து. ஆனால் சுத்தத்தின் மார்க்கத்தில் என்ன ஒரு மருத்துவம், என்ன ஒரு சிகிச்சை கொடுக்கப்படுது வள்ளல் பெருமானா அப்படின்னாக்க, உங்களுடைய உடல் இருக்கிற நோயும் தீரும், உயிர் இருக்கிற நோயும் தீரும், அதுக்கடுத்து மரணமில்லா பெருவாழ்வும் கொடுக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய மருத்துவம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது. இப்போ தெரியுதுங்களா? நாம் தெரிந்து கொண்டவர்களாம் இப்போ எவ்வளோ புண்ணியவர்கள். உடல் இருக்கிற நோய் தீர்க்கிறதுக்கும் நமக்கு மருந்து தெரிய போகுது, உயிர் இருக்கிற நோய்களையும் தீர்க்கிறதுக்கு மருந்து தெரிய போகுது, ஆன்மாவில் பற்றிருக்கிற மும்மலங்களையும் அறுப்பதற்கு நமக்கு மருந்து கொடுக்கின்றார் வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமான் மிகப்பெரிய ஒரு அறிஞர், வள்ளல் பெருமான் மிகப்பெரிய ஒரு சித்தர். இதை வள்ளல் பெருமான் வைத்து கொண்டு தான் சித்த மருத்துவத்தில் போகர் முதல்ல அகஸ்தியர் வரைக்கும் சுப்பிரமணியர் வரைக்குமே ரொம்ப உயர்தரமான ஒரு யோகம், சரியே கிரியே யோகம் ஞானம். இந்த யோகம் பயிலும் போது டாப் மோஸ்ட் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயர்தரமான ஒரு ரகசியங்கள் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வெளிப்பாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பிரிவியை ஒழிக்கணும்னாக்க ஒரு சீடர்கிட்ட போய் 12 ஆண்டுகள் சேவை செய்யணும். அவர் கோமரத்தை துவைச்சி போடணும், அவங்க சேவை பண்ணணும், அவர் சொல்கிற வேலை, அவர் காலால் விடுற வேலையை கையார வணங்கி ஒரு மனிதன் செய்தால் 12 ஆண்டுகள் பிறகு தான் சூட்சுமத்தை சொல்லிக் கொடுப்பார். சாதாரணமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிற கரிசாலை வச்சு வேலை பண்ணுங்க அப்படிங்கிற சாதாரண வள்ளல் பெருமான் சொன்ன விஷயத்த சித்த மருத்துவத்தில் நீங்கள் 12 ஆண்டுகள் நீங்கள் சேவை செய்தால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. டாப் மோஸ்ட் சீக்ரெட் அது, சாதாரணம் கிடையாது. வயலை பண்ணுறது வள்ளல் பெருமான் கரிசாலையை வச்சு உள்ளுக்குள்ளே வயலை அண்ணாக்கு வருமத்தில், அது அண்ணாக்கு வருமன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வலை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. சித்த மருத்துவத்தில் உயர்தரமான பிரச்சனை, உயர்தரமான ஒரு டாப் மோஸ்ட் சீக்ரெட். அந்த ரகசியத்தை வள்ளல் பெருமான் போகிற போக்கில் சாதாரணமாக கரிசாலை மென்று தீத்துட்டு போயிட்டே இருந்த எவ்வளோ கருணை. அதுக்கு தான் தனி பெரும் கருணை. கருணைனா என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் தனி பெரும் கருணை. என்பால் வருவர்க்கென்றே அருள் ஈகின்றே வந்துட்டா அருள் கொடுத்துடலாமா? கொடுக்குறாரியா? அன்பர் செய்யும் பிழை 1000 பொறுத்து. யார் பிழையை பொறுப்பா? பெத்த அப்பாவே பிழையை பொறுக்க மாட்டேதான். இது செஞ்சுட்டு இல்லை, உனக்கு சொத்து இல்லை, இது செஞ்சுட்டு இல்லை, நீ பிடிக்காதுல. பிள்ளைய மேலே அப்பம் பொறுக்கல, அப்பாவை பிள்ளை பொறுக்கல. ஒரு குழந்தைக்கும் ஒரு பிள்ளைக்கும் 84 லட்சம் வித்தியாசத்தை வச்சு கடவுள் படைக்கிறாரு. கடவுள் ப்ராடக்ட் எப்படி தெரியுங்களா? 84 லட்சம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி ஒத்து போவான்? ஒத்து போவனா? என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கறதில்ல, எப்படி கேட்கும்? என் பிள்ளை என் பேச்சை கேட்கறதில்ல, எப்படி கேட்கும்? நானும் யார் பேச்சும் கேட்கறதில்ல, எப்படி கேட்போம்? கேட்போமா? வள்ளலார் கடவுளுடைய அவதாரம். வள்ளலார் என்ன கடைசியில் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுவார்? இங்குள்ள ஒருவரும் உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை தெரிந்து கொள்வார் ஒருவர் ஏனியும் இல்லை. இங்குள்ளின்
வேலாயுத முதலியார். வேலாயுத முதலியார் முதன் மாணாக்க வள்ளலாருடைய அவரே சொல்றாரு, நான் சொல்ல வந்த உண்மையே வேலாயுத முதலியாரே இதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கிறார். அவர் முதலியாராக இருந்தால் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ராமலிங்க பிள்ளை, ராமலிங்க பிள்ளை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வேலாயுதம் ஐயா முதலியாராக இருக்கின்ற வரைக்கும் வள்ளலார் சொல்ற உண்மை தெரியாது. நாமும் இங்கே ஏதாவது ஒன்று அந்த ஜாதி பெயரை உள்ள வரைக்கும் உண்மை புரிய வாய்ப்பில்லை. முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். சாதி என்பது ஒரு செருப்பு மாதிரி. சாதிங்கிறது என்னது? சாதியும் மதமும் என்ன? செருப்பு மாதிரி. எவனாவது செருப்பை தலையை தூக்கி வச்சுட்டு போனால் நம்ம பெருமையாக சொல்லுவோம், ஜாலிப்பா, ரொம்ப அருமையான அறிவுடையப்பா, செருப்பை தலைமையில வச்சுட்டு போறாரு அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லுவோமா? செருப்பு காலை கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டு நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கணும். எது? சாதியும் மதமும். சாதி மட்டும் இல்லை, மதமும் தான். மதப்பற்றும் தான். மதம் பிடிச்செல்லாம் அலையிறோம். சாதியும் மதமும் சன்மார்க்கத்திற்கு காலில் இருக்க செருப்பு மாதிரி காலில் போட்டு மெதிக்குமா தவிர தலையில் வைத்து தூக்கி கொண்டாடக்கூடாது. கொண்டாடுனா சுடுகாடு. நாம சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார். சாதியும் மதம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கியமான தடைகள் எது? காமம் தடை முக்கியமான தடை இல்லை, கோபம் முக்கியமான. நான் இன்னைக்கு மாறிக்குவேன், நாளைக்கு கோபத்தில் மாறிக்குவேன், எல்லாமே மாறிக்கிட்டே போவேன். ஆனால் சாதியும் மதமும் சுத்த சன்மார்க்கத்துடைய முக்கியமான தடைகள் இது. சாதியமையும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கியமான தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள் கொஞ்சம் கூட மனசுல பற்றக்கூடாது. நீ இங்கே பற்றினா அங்க வர முடியாது, அங்க பற்றி இருந்தீங்கன்னா உனக்கு இங்கே பற்றிருக்காது. புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டே விஷயம்தான், கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் சென்று. நீ சேலத்து கள்ளக்குறிச்சி பக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தூரமாக ஆகிடுவீங்க. சேலத்துலேருந்து ஈரோடு, சங்ககிரி இப்படி வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து தூரமாக வந்துடுவீங்க. அந்த இடம் ஜாதி மதம், இந்த இடம் வள்ளல் சன்மார்க்கம். நீங்கள் ஜாதி பக்கம் போக 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 சன்மார்க்கத்துலேருந்து தூரமாகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஐயா கிட்ட சன்மார்க்கம் வர வர ஜாதிலேருந்து தூரம் வந்துருப்பீங்க. எந்த பக்கம் அருகில் போகணும், எதுலேருந்து தூரமாக இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிடலாமா? இன்றைக்கே முடிவு பண்ணிடலாமா? மரணத்தை ஒழிக்கமா வேணாமா? நாம் சாப்பிட்டு காலையில் இட்லி, பருப்போறு, பொங்கல் மாற்றி மாற்றி சாப்பிட்டு எத்தனை வருஷமா? எவ்வளோ பொங்கல்? கொஞ்சம் நெஞ்சம் பொங்கலா, கொஞ்சம் நெஞ்சம் இட்லியா, கொஞ்சம் தண்ணியா, எல்லாம் என்ன மாறுது? டாய்லெட் தான் நிறையுது, இங்கே ஒன்றும் நிறையல. இதை ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஓயார் சொல்லுவாங்க. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடைமைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு நாள் சாப்பாட்டை விட மாட்டேங்கிற, 2 நாளுக்கு சேர்த்து நீ லோடு பண்ணிக்கினாலும் விட மாட்டேங்கிற, ஒரு நாள் எனக்கு லீவ் விடுனாலும் விட மாட்டேங்கிற, உன் கூட வாழ்றது ரொம்ப தொல்லையாக இருக்குதுன்னு வயிற்று கூட அவையார் வந்து சொல்கிறாரு. நாமெல்லாம் டேஸ்ட்டாக ஃபுட் ஃபெஸ்டிவல் போகலாம், அங்கே அது இருக்கும், இன்றைக்கி இதை செஞ்சு வை, முருங்கைக்கீரை செஞ்சு வை, அதை செஞ்சு வை, காளான் செஞ்சு வை, இதை செஞ்சு நம்ம ரசிக்கிறோம். ஆனால் இவங்க வெறுத்தாங்க. ஞானிகள் எல்லாம் அந்த உலக விஷயங்களில் உலக இச்சைகளை வெறுத்தாங்க. ஏன்னாக்கா அவங்களாம் எதை நோக்கி போகிறாங்க? அதை நோக்கி. தேவைக்கு சாப்பிட்டாங்க. அதுக்கு நாங்கள் சாப்பிட்லையா, என்னையா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு இல்லை. பொருள் என்னன்னாக்க சாப்பிட்டாங்க, தேவைக்கு சாப்பிட்டாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுக்கு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை நீக்கிக் கொள்வதற்கு அவிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த அவிழ்தத்தை எப்படியெல்லாம் எடுக்கணும், எப்படியெல்லாம் சாப்பிடணும், எதை பண்ணணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நல்லது, உடம்புக்கு நல்லாயிருக்கும். சன்மார்க்க வாழ்க்கைக்கு நம்முடைய உணவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. உப்பு புளி காரம் இது 3 நீங்கள் சேர்த்து அதிகமாக சாப்பிட்டாவே உங்கள் உடம்பை பால்படுத்தும், உங்கள் உணர்ச்சிகளை தூண்டும். சாதா உப்பு புளிக்காரம் அதிகம் எடுத்துட்டாவே உங்கள் உணர்ச்சிகளை தூண்டும். அப்போ உணர்ச்சிகளை தூண்டும் போது நீங்கள் காமத்துக்கூடிய கோபத்துக்கூடிய மல்லு கட்டி இருந்தால் கடவுளை எப்படி அடைய முடியும்? அப்போ வள்ளல் பெருமான் சொன்ன ரகசியங்கள் எல்லாம் சித்த யோகத்தில் டாப் மோஸ்ட் சீக்ரெட். நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலை நீக்குதல், நான் ஏற்கனவே சொல்கிறேன், அவிழ்தம், மணி, மந்திரம், இந்த 3 விளக்கம் சன்மார்க்கத்தில் எப்படி ரிலேட்டட் பண்ணி பார்க்கறது. வள்ளலார் வந்து மணியை பற்றியோ மந்திரத்தை பற்றியோ அவிழ்தை பற்றி சொல்லியிருக்காரா? சித்தம் வந்து சொல்லியிருக்காரு. சரி, வள்ளலார் சன்மார்க்கத்தை சொல்லியிருக்காரா அப்படின்னா ஆமாம். உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் எப்படி நீங்கணுங்கிற மருந்தையும் வள்ளலார் சொல்லியிருக்கார். உங்களுடைய மனசில்
சப்தல் பாடின்னு சொல்லக்கூடிய சூட்சும தேகத்தில் இருக்கின்ற 35 தத்துவத்தில் இருக்கிற நோய்களை எப்படி நீக்கிக் கொள்ளுங்கிற சூட்சமத்தையும் வள்ளல் பெருமான் நமக்கு சாதாரணமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து உயிரில் இருக்கிற நோய்கள், உயிர் காஸ்டல் பாடி காரண உடலில் இருக்கிற நோய்களையும் நீக்கக்கூடிய 36 தத்துவத்தில் இருக்கிற நோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட் சீக்ரெட் ரகசியங்கள்லாம் வள்ளலார் போகிற போக்கில் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு எது தனி பெரும் கருணை. நமக்கு சின்ன சின்ன கருணை, நமக்கு கருணை இருக்குது, நம்ம வீட்டு பிள்ளைங்க மேலே இருக்குது, நம்ம அப்பா மேலே கருணை இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு மேலே கருணை இருக்குது, தெரிஞ்சவங்க மேலே கருணை இருக்குது, மற்ற உயிர்களுக்கு மேலே கருணை இல்லை, கருத்து இருக்குது. ஆக்சிடென்ட்னா அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டுப்பாங்கப்பா சரியாயிடும். மற்றவங்க மேலே கருத்து இருக்குது. நம்ம சொந்தக்கார பிள்ளைங்கன்னா நாம் தூக்கிட்டு போவோம், அதுதான் ஆன்ம நேயம். தூக்கிட்டு போகிறது ஆன்ம நேயம், ஆலோசனை சொல்கிறது மனித நேயம். வள்ளல் பெருமான் மனித நேயத்தையும் கடந்த ஒரு ஆன்ம நேயர். ஆன்ம நேயம் தான் சுத்த சன்மார்க்கத்துடைய முக்கிய தவம். மனித நேயம் என்பது மற்ற மற்ற மார்க்கத்துடைய முக்கிய தவமாக இருக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தவம் என்பது மனித நேயத்தையும் கடந்து எல்லா உயிர்களையும் தன்னூர் போல் இருக்கின்ற கருணை. கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பதில். கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் கட்டடங்களில் இருக்கிறாரா? கடவுள் கட்டடங்களில் இருக்கிறாரா? கடவுள் கலசத்தில் இருக்கிறாரா? கடவுள் மற்ற மற்ற மார்க்கத்தில் உள்ள மாதிரி இருக்காரா அப்படின்னா வள்ளலார் அதுக்கு ஒரு பதில் சொல்றார். எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் அறிவேன். கடவுள் எங்கே இருக்கின்றார், எங்கே விளங்குகிறார்? நடம் என்றால் சாஃப்ட்வேர், சிம்பிளான விஷயமா நீங்கள் புரிகிற வகையில் புரிஞ்சுங்க. நடம்னா சாஃப்ட்வேர். எப்படி வாட்ஸ்அப்பில் மொபைல் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் இல்லையா? மொபைலுக்குள்ளே நாமளே போய் வேலை பார்க்குறோம், அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், மெசேஜ் போகுது. யார் பண்ணுறா? ஒரு ப்ரோக்ராம், ஒரு நடம், ஒரு சாஃப்ட்வேர் செய்யுது, ஒரு அப்ளிகேஷன் செய்யுது. அதைத்தான் நம்ம உடம்புக்குள்ளார ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண கடவுள். எப்படி நம்ம சாப்பிட்றோம், இட்லியோ பொங்கலையோ உள்ளே போடுறோம், என்ன மாற்றுது? ரசமாக மாற்றுது, ரத்தமாக மாற்றுது, எலும்பாக மாற்றுது, எலும்பு சோறாக மாற்றுது, தசையாக மாற்றுது, கடைசியில் சுக்கிலமாக மாற்றுது. நாமளே செய்கிறோம். ஏதாவது ஒரு மிஷினில் போய் சாப்பாடை கொட்டி அப்படியே ரத்தமாக மாற்றுங்க, கண்டுபிடிக்கப்பட்டதா? இது வரைக்கும் உலகில் சோறை கொடுத்தா ரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை உலகம் யாராவது கண்டுபிடிக்கப்பட்டதா? பெரிய விஞ்ஞான வளர்ச்சிங்க. அப்படியே அவ்வளோன்னா அமெரிக்காவில் அவ்வளோங்கிறாங்க. பெரிய வளர்ச்சிங்க. என்ன வளர்ச்சி? உனக்குள்ளே இருக்குது மனசு, ஏதாவது உருவம் கண்டுபிடிக்க முடியுமா? உயிர் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமா? சாப்பாட்டை கொடுத்தா ரத்தமாக மாற்றக்கூடிய சாஃப்ட்வேர் வாங்கிட்டு இருக்குதா? ஆனால் கடவுள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சாதாரணமாக நம்ம கொடுக்குறார். ஆனால் இது அசுத்த நடம், டூப்ளிகேட் சாஃப்ட்வேர். இது அசுத்த நடம். இந்த அசுத்த நடத்தில் இருக்கின்ற இந்த உடம்பை சுத்த நடமாக மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கண்டென்ட், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அருட்பா. புரியுதுங்களா? அருட்பாங்கிறது என்ன? சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன். ஒரு உடம்பை எப்படி அழியாத மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டெக்னாலஜி, ஒரு தகவல், ஒரு ஞானம் திருவருட்பா. புரியுதுங்களா? ஏதோ டெக்னாலஜி அப்படி இப்படி சொல்ல தம்பி, ஒன்றுமே ஏதோ புரியாத மாதிரி பண்ணாத மாதிரி கள்ளக்குச்சியில் மெனக்கெட்டு கதை சொல்கிறதுன்னு வந்துக்கிறீங்க தெரியல அப்படின்னா இது இருக்கிற தகவல்கள் அப்படியே உள்வாங்கிட்டு நம்ம நடைமுறையில் விஷயத்த சொல்கிறேன். ஓகே, என்னப்பா இப்படி சாஃப்ட்வேர் வள்ளலார் சொல்கிறாரா? உடம்பு அந்த டூப்ளிகேட் சாஃப்ட்வேரை அப்படியே அழியாத உடம்பா மாற்ற ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறாரா? 855வது பாடல் புரிஞ்சு வச்சுங்க. குறித்து வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குது. திருவருட் பாராந்தரமில்ல 855வது பாடல். இறை இன்ப குழவு பதிகம். என்ன சொல்றாரு? ஏதும் தெரியாது அகங்கரித்து இருந்த சிறியே தனை வலிந்து என்னை ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உளவாத இன்ப பெருநிலையில் ஓங்கி வைத்த எந்த ஒருமை பெருமானே, இது நின் கருணைக்கு இயல்போ? நீ என்பால் வைத்த கருணை இந்நாள் புதிது அந்நாள் இல்லையே. இதனை உணர்ந்த நான் தாதும் பொருளும் உள்ளத்தடமும் பிறவா தத்துவமும் தாமே குழைந்து தழந்து அமுத சரமயம் ஆகினேன். புரியுதுங்களா? என்ன மயமா? அமுதம்னா அழியாத உடம்பு, அழியாத ஒரு பொருளுக்கு அமுதம். இந்த தாது என்பது என்னன்னாக்க 7 தாதுக்கள். இந்த பிசிக்கல் பாடி
பொருளும் என்பது மனம், புத்தி, சித்தம், கரண உடம்புகள். அதுக்கடுத்து உயிர் உடம்புகள், பிறவா தத்துவம். இதெல்லாம் ஒன்றா மாறி அமுதமாக மாறி போச்சு. எது? உள்ளுக்குள்ள கடவுள் வந்து பொருந்தின உடனே இதெல்லாம் அப்படியே மாறி போச்சான். எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. புண்ணிய பலம், நம்ம ஒரு எந்த உள்ளத்தில் புண்ணியம் இருக்கிறதோ கடவுள் அப்படியே வந்து என்ன பண்றாரு? பொருந்துறார். பொருந்தி என்ன பண்றாரு? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி இன்பே. பொன்னுடம்பு இருந்தால் அந்த அமுதம் அப்படியே வந்து எந்த உள்ளத்தில் ஈரம் இருக்கிறதோ, எங்கே கருணை இருக்கிறதோ, எங்கே எல்லா உயிரும் தம்முயிர் போல் நினைக்கின்ற உள்ளம் இருக்கிறதோ அந்த இடத்துல கடவுள் வந்து பொருந்துறார். பொருந்தி என்ன பண்ண போறாரு? அப்படியே உள்ளத்தடமும் பிறவா தத்துவமும் தாமே குழைந்து இது எல்லாம் அப்படியே என்ன பண்றாரு? அமுதமா மாத்துறார். கெமிஸ்ட்ரியா மாத்துறார் வல்லலார். அவர் வந்து கனெக்ட், அந்த சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டா கெமிஸ்ட்ரியா மாத்துறார். என்னை வேதித்த எந்தனி இன்பே. அகவல் படிக்கிறல என்ன சொல்றாரு? வேதியியல்ங்கிறது என்ன? சாஃப்ட்வேர், கெமிஸ்ட்ரி. கடவுள் நம்ம உடம்பு கலந்து கெமிஸ்ட்ரி பண்றாரு. செத்து போற நாரி போற அந்த உடம்ப அப்படியே நாரா உடம்பா மேல் உலக ஒளி உடம்பா மாத்துறாரு. யாரு? வள்ளல் பெருமான். சும்மா மாத்துவாரா? நம்ம ஜாதியிலையும் மதத்திலையும் பிள்ளை மேலேயும் பொண்டாட்டி மேலேயும் ரொம்ப டீப்பாக அன்பு வச்சுட்டு கடவுள் முக்கியங்களா, இதுதான் முக்கியம் அப்படின்னு வச்சுட்டு அவர் வந்து கலப்பாரா? மாற்றுவாருங்களா? தனிப்பெரும் கருணை தான். நம்ம அப்பா தாய் தத்தை நம்ம மேலே கருணையே உள்ளவங்க தான். நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தால் நமக்கு சொத்துலாம் எழுதி கொடுப்பாங்களா? அவர் சொத்தை கொடுப்பாரா? நம்ம பிள்ளை தான், 10 மாதம் பிறந்த குழந்தை தான், பையன் டெய்லி குடிக்கிறாரு, கெட்ட விஷயம் பண்ணுறாரு, இவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எழுதி கொடுப்பாரா? கொடுக்கலாமா? அவன் ஒன்றும் இல்லைன்னா ஒரே மாதத்தில் டாஸ்மார்க் கூட காலி பண்ணுற சொத்தை இவர் கஷ்டப்பட்டதெல்லாம் கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? அதே தான் கடவுள் தன் கையில் பிடித்த தனி அரசாட்சியை என் கையில் கொடுத்த என் தனி அன்பேரு. தனக்குள்ள அருளாட்சி வச்சுக்கிறாரு, தனக்குள்ள சொத்து வச்சுக்கிறாரு, தனக்குள்ள செல்வம் வச்சுக்கிறாரு. எவ்வளவு நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதி. நீ எல்லா உலகத்தில் எல்லா நிதிகளும் எல்லா செல்வமே கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. அது சாதாரணமாக கொடுப்பாரா? நமக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நமக்காக வள்ளல் பெருமான் இன்னிடத்தில் இந்த அருள் நமக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் மரணமில்லா பெருவாளும் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன தம்பி திரும்பவும் கதையா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்ன தம்பி கதை மேல கதை ஓடுற? எஸ், ஆதாரம் இருக்கிறது. அருட்பாவில் வள்ளலார் சொல்றார், நீங்க வந்திருக்கின்ற எல்லாத்துக்கும் மரணமில்லா பெருவாளும் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி. இது இந்த அருட்பெருஞ்சோதி யாருக்கு? சித்தர்களுக்கா? ஞானிகளுக்கா? சாதாரண மக்களுக்கா? அந்த சாமியா இருக்கா? இந்த சாமியா இருக்கா? யாருக்கு இந்த அருள்? அன்பர்களுக்கே. ஒன்லி ஃபார் சன்மார்க்க ஃபாலோவர். அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி. அப்ப என்ன பண்ண? ரிசர்வ்டு. நம்மளே இப்போ ரிசர்வ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சாதாரணமாக இருப்போம், வந்தவங்க விழாக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வெட்டி இல்லாமல் வந்து நினைக்கிறீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்க ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு. மரணமில்லா பெருவாள் எனக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இறைவன் நம்மளை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரு? நம்ம அப்பா. யார் அப்பா? வள்ளலார் தான் அப்பா, வேற எந்த அப்பா? இப்போ வள்ளலார் நம்ம என்ன மகன் என்ன பண்ணுவார்? அவனுடைய அறிவுக்கு பக்குவத்துக்கு ஏற்ப பக்குவப்படுத்துவார். மகன் அறியாமல் தப்பு பண்ணுறான், அப்பா விட்டுற முடியுமா? அப்பா விடுவாரா? தப்பு தப்பு பண்ணுறான், விடுவாரா? அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜெகஜாலங்களாக சொல்லி கதைகள்லாம் காட்டி அதை காட்டி இதை காட்டி பக்குவப்படுத்துகிறார். அந்த பக்குவத்தில் ஒரு செயல் தான் நீங்கள் எல்லாம் இங்கே விழாவுக்கு வந்தது. பக்குவப்படுத்துவார். இங்கே ஒரு பொதிகை பையன் ஒரு தம்பி வருவார், அவர் எதை சொல்லுவார், அதை பாடுங்க, நீ ஃபாலோ பண்ணிக்கிங்க, அருட்பாவை பற்றி சொல்லுவார், நீங்கள் அருட்பா இனிமேல் படிங்க ரெகுலரா. பக்குவப்படுத்துகிறார். உங்களையும் இல்லை என்னையும் சேர்த்து பக்குவப்படுத்துகிறார். ஸோ இந்த அமிர்தத்தை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, காலையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனடியாக முதல்ல வள்ளல் பெருமான் சொல்கிற மூலிகை அமிர்தம். அதிகாலையில் 3 to 6 வரைக்கும் எழுந்துறீங்க. மரணமில்லா பெருவாளுக்கு இப்போ நமக்கு ரிசர்வ் செய்யப்பட்டாச்சு. உங்களை எல்லாம் ரிசர்வ் ராணுவத்துக்கு வேலை எடுத்துட்டாச்சு வச்சுங்களேன். ரெக்ரூட்மெண்ட் பண்ணியாச்சு, எக்ஸாம்லாம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன பண்ணுவாங்க? போலீஸுக்கோ ராணுவத்துக்கு அப்ளிமெண்ட் போட்டிங்க, தெரிஞ்சோ தெரியாமல் அப்ளிகேஷன் போட்டாச்சு,
எடுத்தாச்சு உங்கெல்லாம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங், பயிற்சி இல்லையா? பயிற்சி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பயிற்சின்னு தெரிஞ்சால் தானே பயிற்சி பண்ண முடியும். அது பயிற்சிக்கான கையேடு தான் இது. நீ என்னென்ன செய்யணும், எப்படி அங்கே போகணும். நமக்கு போக தெரியுமா? நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் என்ன டக்குன்னு பெங்களூர் போகலாம், டக்குன்னு கேரளா போகலாம், தமிழ்நாடு சென்னைக்கு போகலாம், அது மாதிரி ரூட்டு தெரியும். ஆனால் இங்கே எப்படி போகிறது? இது வந்து சூட்சும உலகம், கண்ணுக்கே தெரியல, டிக்கெட்டு எங்கேயும் அவைலபிளாக இல்லை. நீ புக் மை ஷோவில் டிக்கெட் பண்ண கூட நமக்கு வள்ளலார்கிட்ட போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்காது, எங்கேயும் டிக்கெட்டு இல்லை. எப்படி புக் பண்ணுறது? எப்படி நீ புக் பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பா. நீ எப்படி புக் பண்ணணும், எப்படி பயிற்சி பண்ணணும், அந்த தகவலை உள்ளடக்கி தான் நீங்கள் அருட்பா. ஏன் தெரியுதுங்களா? அருட்பாவோட முக்கியத்துவம் தெரியுதுங்களா? ஏன் நம்ம அருட்பா படிக்கணும்? ஏன் அருட்பா படிக்கணும்? நீங்கள் யார், நீங்கள் என்ன ஊர், எங்கேருந்து வந்துக்கிறீங்க, எங்கே போகணும், அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும், எதை நீக்கணும், எதை சேர்க்கணும், எப்படின்னு உங்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு ஞான நூல், ஒரு 12 அறிவு நூல் தான் திரு அருட்பா. ஏன் இந்த அருட்பாவை நான் அடிக்கடி கையிலே எடுத்து போனால் இதை பார்த்து அப்படி போய் ரெஃபரன்ஸ் எடுக்கல. இதை உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் அருட்பாவை காட்டுவேன். அருட்பா படிங்க, அருட்பா படிங்க. திரு என்பது இறைவன், அருள் பா என்பது பாடல். இறைவன் அருளிய பாடல் திரு அருட்பா. இது வந்து இதை மனுஷன் நினைக்காதீங்க, இது ஏதோ மற்ற நூல் மாதிரி மனிதர்கள் கொடுத்தது தானே. 12 அறிவிலிருந்து கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட நூல். முன்பின் பிதற்றிய பிதற்றெல்லாம் தன்முன் வைத்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல். கடவுள் முன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முன் முதலாக இந்த நூலை எழுதி வைத்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரே முதல் வேதம் திருவருட்பா. கடவுள் முன் அங்கீகாரம் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டது. கடவுள் முன் எழுதி இந்த நூலில் எந்த குற்றம் இல்லை, இது ஒரு மனிதர்களை வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு வைக்கும் அப்படின்னு கடவுள் முன் எழுதி அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் திருவருட்பா. திரும்பவும் கதையானா திரும்பவும் கதை இல்லை, திரும்ப உண்மை. பாமாலை ஏற்றல் பதிவு நோட் பண்ணிக்கிங்க. பாமாலை இந்த பாடல் பாமாலை ஏற்றலுக்கு பதிகத்தில் இந்த தகவலை வள்ளலார் சொல்றார். என் முன் அரங்கேற்ற என்ன சொன்னா, நான் அரங்கேற்றினேங்கிறார். எனக்கு முன்னப்பின ஒரு நூலும் தெரியாது. வள்ளலார் அவரை ஃபாலோ பண்ணார், வள்ளலார் எவ்வளோ ஃபாலோ பண்ணார், வள்ளலார் அவருடைய சீடர் அப்படிங்கன்னா நாம் சொல்லியிருக்கிறோம். நான் வள்ளலார் சொல்கிறார், இந்த திருவிழாவில் தகவல் எல்லாம் எனக்கு முன்னப்பின எதையும் நான் பேஸ் பண்ணி எதையும் அடிப்படையாக கொண்டு நான் எழுதவில்லை. முன் பின் பிதற்றிய பிதற்றலாங்கிறார். எனக்கு முன்ன பிதற்றிய பிதற்றுதில்லை, அதெல்லாம் எதுவும் தெரியாது, ஏதும் தெரியாது, முன்பின் தெரியாது. எழுதி வைத்தது அவன் எனக்குள்ள இருந்தான், என்னுள் இருந்தான், எனக்குள் இயன்றான், படித்தான், எழுதி வைத்தான், என் முன் அரங்கேற்றம் செய்ய சொன்னான், அரங்கேற்றினேன் அப்படின்ட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நூல் தான் திரு அருட்பா. இதனால தான் இந்த நூலில் குற்றம் இல்லை. அப்படின்னா மற்ற நூலில் குற்றம் இருக்குதா அப்படின்னாக்க குற்றம் இருக்குதா இல்லையான்னு ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாருன்னாக்க, மாயையால் பிள்ளை பேர் விண்ணப்பம் 133 பாடல் பிள்ளை பேர் விண்ணப்பம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையாக பாவித்து கடவுளை தினசரி படிக்க வேண்டிய பாடல் 133 பாடல் பிள்ளை பேர் விண்ணப்பம். அதில் வள்ளலார் சொல்றாரு, மாயையால் வினையால் அரி பிரமாதி வானவல் எல்லாம் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்வார்கள். யார் யார் செய்வார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து, பரம் பரம் பரம்பரம் பராபரை. நமக்கு மேல் இருக்கின்ற கடவுள் நிலைகள் வேதாந்தத்தில் பல கோடி, சித்தாந்தத்தில் பல கோடி, யோகாந்தத்தில் பல கோடி, ஒவ்வொரு அந்தங்களையும் பல கோடி அந்தங்கள் கடவுள் நிலைகள் இருக்குது. ஆனால் வள்ளலார் என்ன சொல்றார், அவர்கள்லாம் மாயால மணங்கி குற்றம் செய்வார்கள். எது குற்றம் செய்வார்கள்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல்களை கொடுத்து, அவங்களுக்கு உண்டான நூல்களை கொடுத்து, இதுதான் கடவுள் இல்லை, இதுக்கு மேல் கடவுள் இல்லை, இதை வணங்கினா இந்த தெய்வமே ஒன்றே தெய்வம், இதுக்கு மேல் நிலை இல்லை அப்படின்ட்டு தவறுகள் செய்வார்கள். ஆனால் வள்ளலார் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிறைவான பூரணமான ஒரு வேதம், உண்மையான ஒரு இறைவன் கடவுள் தன்னை ஸ்கிப் பண்ணிட்டாரு. கடவுள் உலகம் தோன்றிய காலத்துல இருந்து உண்மையான ஒரு இறைவன் தன்னை ஸ்கிப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம திருடனை போல இருந்தாரு. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். கடவுள் தன்னை திருடனை போல வைத்திருந்தாங்க. இதுவும் கதையா தம்பி, கதை மேல கதையா தம்பி அப்படின்னா கண்டு நோட் பண்ணிங்க. கண்டு கனிந்து கலந்து கொள்ள பதிகம் 10 பாடல். கண்டு கனிந்து கலந்து கொள்ள பதிகத்துல நான் பார்த்தேன், கல்வனை போல் ஒளிந்திருந்தான், அந்த கல்வனை தான் என் கண்ணால் கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தேன் பாடல்.
கடவுளை ஏங்க வள்ளலார் வந்து திருடன்னு சொல்லணும்? திருடன் என்ன செய்வார்? ஒரு வீட்டில் திருடன் வந்தார், என்ன பண்ணுவார்? ஒளிஞ்சிக்குவார். அது மாதிரி வேதாந்தத்திலையும் சித்தாந்தத்திலும் 6 அந்தங்களையும் தன்னை காட்டாமல், பாடல் எப்படி பாருங்க, தன்னை காட்டாமல் ஒளிந்திருந்த கல்வனை என் கண்ணால் கழிந்து கொண்டேன் கழிந்து கொண்டேன் கலந்தேன். ஒளிந்திருந்த ஈத்து நம்ம கிட்ட விட்டார் பாருங்க, அவர் தாங்க தனிப்பெருங்கருணை. யார் அவரு? ஒளிஞ்சி வேதாந்தத்திலையும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையான இறைவனை ஈர்த்து தெருவில் விட்டு இதான் கடவுள் பிடிச்சிக்கியா அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய கருணை, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நாங்கள் வேதங்களுக்கு தெரியாது. எங்கேயோ கடவுள் எதுவோ பொருள் எதுவோ பொருள் எதுவோ என்று தேடி சென்றாலும் யார்களுக்கும் தன்னை காட்டாமல் ஒளிந்திருந்த கல்வனை என் கண்டால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கழுத்து. கருணை கடவுளுங்க நம்ம அப்பா. நம்ம அப்பா யாரு? வள்ளல் பெருமான். கருணை கடவுள், கருணையுடைய உச்சம், மேக்சிமம். தனிப்பெரும் கருணைனா என்னன்னா மேக்சிமம், அவ்வளோதான். மர்சி உச்சபட்சம். இதுக்கு மேலே நீ ஒரு கருணையை பார்க்க முடியாது. இவ்வளோ யோகங்கள், இவ்வளோ ஞானங்கள், இவ்வளோ தவங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் தெரியாமல் அந்த சித்தர் நிலையிலும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தேங்கி கொண்டு இருந்தவங்கள ஒன்றுமே தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஐயா சொன்ன மாதிரி அவங்க சைவமா இல்லை, இவங்க சைவமா இல்லை, அப்பா சைவமா இல்லை, இப்படிலாம் ஒன்றுமே இல்லாத அந்த நம்மளை நமக்கு கருணை கொண்டு நமக்கு சன்மார்க்கத்தில் இழுத்து திருவருட்பா கொடுத்து 18ஆம் நூற்றாண்டில் பிறக்க வச்சு நம்மளை சன்மார்க்கத்துக்கு வச்சுக்கிறாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிய வைக்கிறாருன்னா நம்ம மேலே அவருக்கு எவ்வளோ விருப்பம். நாம் எல்லாம் கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகள், புரிஞ்சுக்கிங்க. கைதட்டுக்கு நமக்கெல்லாம் படி, நம்ம ரொம்ப ஹாப்பி பண்ணுங்க. நம்மளாம் யாரு? கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்க. அது மட்டும் செலக்டட். இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி செலக்டட் பண்ணுவாங்க தெரியுங்களா? உலகத்தில் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே செலக்டட் பண்ணுவாங்க. எலிஜிபிளா, எலிஜிபிள், இவர் எலிஜிபிள், இவர் எலிஜிபிள், இவர் ஐஏஎஸ் எக்ஸாம் வச்சு செலக்டட் பண்ணுவாங்க. அது மாதிரி வள்ளல் பெருமான் நம்மளை எல்லாம் புண்ணியத்தை கணக்கெல்லாம் செலக்டட் பண்ணி நம்மளை அங்கேயும் கள்ளக்குறிச்சியில் ஒருத்தவங்க, கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க, மலேசியா, சிங்கப்பூர் அங்கேயும் செலக்டட் பண்ணி நம்மளெல்லாம் செலக்டட் பண்ணாங்க. வேற ஆல்ரெடி செலக்டட். நம்மளாம் யார்? ஆல்ரெடி மரணமில்லா பெருவாளுக்கு, இம்மோர்டல் லைஃபுக்கு செலக்டட். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மளாம் பெருமைப்படணும். நம்மளாம் புண்ணியம் பண்ணவர்கள், அருட்பா பற்றி தெரிந்து கொண்டவர்கள், அருட்பா புரிந்து கொண்டவர்கள், இந்த சொற்பொழிவை கேட்பவர்கள், இங்கே வந்திருக்கின்றவர்கள்லாம் செலக்டட். மரணமில்லா பெருவாளுக்கான ஓரல் டெஸ்ட் போயிட்டு இருப்பேன். நம்மளாம் ஓரல் பயிற்சியில் இருக்கிறோம். நம்மளாம் செலக்டட். அப்போ வள்ளல் பெருமாள் காலையில் அதிகாலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறார். எதற்கு? அமுத காத்து. இந்த பூமியில் மேல் உலகத்தில் 21 மணி நேரம் அமுத காத்தும். அமுத காத்துனா என்ன? ஃபர்ஸ்ட் அமுதம்னா என்ன? அமுதம் என்றால் அழியாத ஒரு பொருள். ஓட்டுன்னு சொல்லுவாங்க. O2 O3 ஆக்சிஜன், O2 O3 பிராண காற்று. பிராண காற்றுக்கு பேர் தான் அமிர்தம்னு அர்த்தம். பிராண வாயு, பிராண காற்று. அப்போ ஓசோன் படத்தில் O3ன்னு சொல்லுவாங்க. மேல் உலகத்தில் அமுத காற்று 21 மணி நேரம் வீசிக்கொண்டிருக்கிறது. கீழ் உலகத்தில் 3 மணி நேரம் தான் வீசுது. இந்த உண்மை தான் வள்ளல் பெருமான் தெரிஞ்சுக்கிட்டு, நீ அமுதத்தில் இருந்தால் தான் நீ கடவுளாக மாற முடியும், நோய் வராது. இப்போ நோயினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, டிஃபிஷியன்சி, சத்துக்களுடைய பற்றாக்குறை நோய், சத்துக்களுடைய பற்றாக்குறை நோய். அதுக்கடுத்து கழிவுகளுடைய தேக்க நோய். இனி 4448 நோய்களையும் 2 விதமாக தான் பிரிக்க முடியும். ஒன்று கழிவுகள் தேங்கி நோயாக வரும், இல்லைன்னா சத்துக்கள் பற்றாக்குறை நோய்கள் வரும். இப்போ சத்துக்கள் பற்றாக்குறை என்னன்னாக்க அதுதான் பிராணத்தை, உயிராற்றல் தேக்கம். நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. 72,000 நாடி நரம்பு எங்கெல்லாம் சத்து போகலையோ அந்த உறுப்புகள் கெட்டு போயிடும். சக்கரை நோயாளிகளுக்கு காலில் உறுப்பு சத்து போகாதா? சத்து போகல, ரத்த ஓட்டம் போகாது. ரத்த ஓட்டம் போகலாம், கெட்டு போயிடும், செத்து போயிடும். அந்த உறுப்புகளை வெட்டி எடுப்பார். அது மாதிரி தான் உடம்புல இருக்கிற உறுப்புகள் எங்கேயாவது சத்து போகலன்னா அந்த உறுப்புகள் செத்து போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு தான் கடைசியில் 180 ஆண்டுகள் உடம்புல செத்து போகுது. வள்ளலார் இதுக்கு என்ன சொன்னார்னாக்க, காலையில் அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு நீ அமிர்த நிலை தியானம் செய்யுங்க. அமிர்த நிலை தியானம் செஞ்சுன்னா உங்கள் தலைவிதியாவது மாற்றுங்கிறாரு. ஐயோ, நான் தெரியாமல் இந்த ஊரில் பிறந்துட்டேன், எங்கள் குடும்பம் இல்லை, அப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன், இப்படி பல பேருக்கு பல கஷ்டம் இருக்கும். நான் உங்களுக்கு கடனோட இருக்கிறேன், இல்லை தலைவிதி இல்லைங்களா, கர்மா இல்லைங்களா, இந்த கர்மாவே மாற்றுங்கிறாரு. யாருக்காவது தலைவிதியை மாற்றணும், கர்மாவை மாற்றணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால், நான் நிறைய பிரச்சனை இருக்கிறேங்க, நிறையா துன்பத்தில் இருக்கிறேங்க, நிறையா கடனில் இருக்கிறேன், நிறைய பிரச்சனை, எனக்கு வயசாகிடுச்சு, இப்போ ஏதாவது கர்மா
ஊழ்வினை அஜாக்கிரதை நோய். அப்போ கர்மாவில் இருக்கிற என் தலைவிதியை நான் மாற்றணும், இது எனக்கு சரி பிடிக்கல, சன்மார்க்கத்துக்கு என்னை ஒழுக்கப்படுத்த முடியல, சன்மார்க்கம் இதை சொல்லுது, நான் வந்து இங்கே இருக்கிறேன், இதெல்லாம் என் விதியா, தலைவிதியை மாற்றணும் அப்படின்னு விரும்புகின்றார்கள். அமிர்த நேரத்தில் நீங்கள் தியானம் கடவுளை நினைச்சினா உங்கள் தலைவிதி மாறும். தலைவிதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து என்னையா கதையாக சொல்கிற? தலைவிதிக்கு காலைல சாமி கும்பிட்றதுக்கு என்ன விஷயம்? என்னன்னாக்க இப்போ நம்ம வந்து திதி, தமிழர்களுடைய தேதிங்கிறது திதிக்கு பேர் தான் தேதி, திதிங்கிறது தான் தேதின்னு மாறி வந்தது. இப்போ தேதின்னா என்னன்னாக்க அது தமிழில் வந்து திதி தான். சந்திரன் வந்து 15 நாள், அமாவாசைலேருந்து பௌர்ணமிக்கு 15 நாள், அமாவாசை பௌர்ணமிலேருந்து திரும்ப அமாவாசைக்கு 15 நாள், 30 நாள். இந்த 30 நாள்ங்கிற சைக்கிள் எப்படி வந்ததுனாக்க நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது தான் 30 நாள். ஒரு மந்த் 30 நாளுங்கிறது எப்படின்னாக்க யாரும் கண்டுபிடிக்கல, தமிழன் வந்து தேய்பிரே வளர்ப்பு பண்ணி கண்டுபிடிச்சான். அதுதான் 30 நாள். 15 நாள் இப்படி, 15 நாள் அப்படி. இதில் வந்து முதல்ல தொடங்குறது பிரதம திதி. பிரதம திதி வந்து நம்ம அப்படியே ஜாதகத்துக்கு போயிட்டுன்னு நினைக்க வேண்டாம், தமிழ் தான், சயின்ஸு தான், தமிழ் தான். பிரதம திதி என்பது 24 மணி நேரம். புரிஞ்சுங்களா? 24 மணி நேரம் ஒரு திதி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நாளைக்கு அதிகாலை வரைக்கும் பிரதம திதி. திதி என்பது என்னன்னாக்கா அமிர்தம். சந்திரன் வந்து இந்த பூமிக்கு வருகின்ற அமிர்தத்துக்கு பேர் தான் திதி. அமிர்தம் நம்ம எங்கிருந்து வருது? மேலேருந்து வருது. எங்கிருந்து வருது? சந்திரன்ட்டு வருது. சரியா? இப்போ சந்திரன் குளிர்ச்சி, நைட்டில் பாருங்கள் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ சந்திரன்ட்டு வர திதி அமிர்தம் தான் இந்த உடம்புல வந்து மனமாக வாழுது. மனம் இருக்குது இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நான் ஏற்கனவே சொன்னேன் 35 தத்துவம்னு. இந்த 35 தத்துவம் எது கண்ட்ரோல் பண்ணுதுனாக்க சந்திரன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. உயிரை வந்து சூரியன் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆன்மா வந்து அக்னி கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாலாம் வாழலை, எல்லாம் ஒரு கண்ட்ரோலாக தான் வாழ்கிறோம். அப்போ இந்த 24 மணி திதியில் வந்து 12 மணி நேரம் முதல் ஆஃபு, 12 மணி நேரம் பின் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், அப்படி ரெண்டாக பிரிச்சிங்க. இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, காலையில் 6 மணிக்கு திதி தொடங்கணும், 8 மணிக்கு பிறகுது. அப்போ 2 மணி நேரம், 22 மணி நேரம் அந்த திதியில் இருக்குது. அப்போ 22 மணி நேரம் திதி அந்த குழந்தை பிறந்தா அந்த திதிங்கிற அமிர்தம். திதி என்பது என்னன்னாக்கா அமிர்தம். அப்போ 22 மணி நேரம் அந்த குழந்தை அமிர்தத்தில் பிறந்ததுனால அந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியுடன் பிறக்கும். புரியுதுங்களா? இம்யூனிட்டி பவரால் பண்ணி கொரோனாவில் யாரெல்லாம் இறக்கலன்னு நினைக்கிறீங்க? கொரோனாவில் இறந்தவங்க யார்? ஏபிலாம் இறக்கலனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் இறக்கல, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களாம் இறந்துட்டாங்க. அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னாக்க அந்த குழந்தை நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க முதல் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி, 12 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியோடு பிறப்பாங்க. ஏன்னா அந்த திதியினுடைய அமிர்தத்தில் அதிகமாக பிறந்ததுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு இயற்கையாக இருக்கும். சீக்கிரம் நோய் வராது, சீக்கிரம் ராஜ உறுப்புகள் கிடையாது, சீக்கிரம் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, சீக்கிரம் கல்லீரல் நோய் வராது, சீக்கிரம் சொட்ட வீயாது, சீக்கிரம் கூன் வீயாது, குரல் மங்காது. இவர்கள் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்க எல்லாம் இந்த ஒரு அறிகுறியோட இருப்பாங்க, நோய் சீக்கிரம் தாக்காது. அப்போ அடுத்த ஆஃப்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 8 மணிக்கு குழந்தை பிறகு, காலையில் 8 மணிக்கு பிறந்தா இப்படி, இப்போ இரவு 8 மணிக்கு பிறந்த குழந்தை 14 மணி நேரம் திதி போயிடுச்சு, மீதி வந்து 10 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆஃபில் பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்குனாக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பாங்க. அது எதன் அடிப்படையில் அந்த குழந்தை அப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடினா அதுதான் கர்மா, அதுதான் விதி, அதுதான் ஊழ்வினை. இட் இஸ் கால்டு பாஸ்ட் டெண்டன்சி. இதுதான் பழைய விதி. அது முதல்ல பிறக்கிறதோ பின்னாடி பிறக்கிறதோ எப்படின்னாக்க அந்த திதியில் பிறக்கிறதோ அமிர்தத்தில் அதிகமாக பிறக்கிறதோ அமிர்தம் குறைவாக பிறக்கிறதோ எதன் அடிப்படையில்னாக்க அந்த குழந்தையினுடைய கர்மாவின் அடிப்படையில் பிறக்க வைக்கப்படுது. சரிப்பா, அதுக்கு நான் தெரியாது, ஏதோ கர்மா பண்ணிட்டேன், இப்போ பிறந்தாச்சு, நோய் வந்தாச்சு, சொல்யூஷன், வாட் இஸ் அ சொல்யூஷன்? என்ன விதி? இதுக்கு வள்ளல் பெருமான் சொல்ல, அமிர்த நேரத்தில் நீ தியானம் செய்யுங்க, முதுகெலும்பு நேராக நின்று காலையில் அப்படி ஒரு 3 மணிக்கு இல்லை ஒரு 5 மணிக்கோ இல்லை 4 மணிக்கு 6 மணிக்கு முன்னாடி உட்காந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொன்னாவே உங்கள் தலைவிதி மாறும். தலைவிதி மாற்றலாமா? இல்லை இப்படியே இருக்குது, அப்படியே டைம் பாஸ் பண்ணி இன்னும் ஆனதாச்சு போனது போச்சு, இன்னும் கொஞ்சம் காலங்க அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிடுவோம் கோயம்புத்தூர்லேயே. அப்படியா அடுத்து ஆப்பிரிக்காவில் பிறப்போம், அடுத்து பாகிஸ்தானில் பிறப்போம், அங்கே போயிட்டு ரொட்டி சாப்பிட்ணும், அங்கே பரோட்டா சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஆனால் புள்ள சொத்து வைக்கலாம், அங்கே திட்டுவோம், வாஜர்கிட்ட வீட்டு பாடம் எழுதணும், திரும்ப செத்துவோம், திரும்ப நோய் வரும். தேவையா? இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது இல்லாமல் ஒரு பொழப்பு, சாவறதும் பிறக்கிறதும்
இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நான் சொல்லலைங்க, நான் சின்ன பையன், வள்ளலாறு சொல்றேன். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம். பிறந்ததே பாவம், சாவது அதோட பாவம். யாராவது சாவறீங்கன்னாக்க பெரிய பாவம் செய்ய போறீங்கன்னு அர்த்தம். தப்பாலே சகத்தவரெல்லாம் சாக துணிஞ்சார், செத்தவங்க எல்லாம் தப்பு செஞ்சவங்கிறாரு. மரணம் என்பது இயற்கை இல்லை. நீங்க எல்லாம் திரும்ப திரும்ப இயற்கை எழுதினார் இயற்கைன்னு சொல்லாங்க. சாவு என்பது இயற்கை இல்லை, மரணம் என்பது செயற்கை. வள்ளலார் சொல்றாரு மரணம் என்பது செயற்கை. தப்பாலே சகத்தவரெல்லாம் சாக துணிந்தார், தப்பு செஞ்சுதான் சாவ துணிதா. எப்படி இது ஏத்துருக்கு? இற்று இதனே தடுத்துடலாம், என்னோடு வாங்க, சாவறதை தடுத்துடலாம். மரணம் என்பது இயற்கை அல்ல, தப்பு செய்யறதுனால பிறக்கப்படுது. அப்போ வள்ளலார் சொல்றாரு சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதில்லை என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ சிறியனால் ஆவது என்றும் இல்லை. குறித்து வைத்துக் கொள்கள். தற்சுதந்திர இன்மை பதிகம் 10 பாடல், தினசரி படிக்க வேண்டிய பாடல். தற்சுதந்திர இன்மை, நமக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது, அப்ப சாவறதும் பிறக்கிறதுமே பெரிய பாவம், பெரிய நோய். திரும்பவும் நோய் வேணுமா? திரும்பவும் நோய் வேணுங்களா? திரும்ப ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், அங்கத்துள்ள ஜாதியில் பிறக்கணும், அங்கத்துள்ள மதத்தை பிறக்கணும், வயசு வரும், பருவம் வரும், கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பிறப்போம், திரும்ப அவஸ்தை நோய் வரும், திரும்ப செது போடும். இப்படி சாவறதும் பிறக்கிறது இதெல்லாம் சம்மதமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுவா மனிதனுக்குள்ள லட்சணம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்ற. விளக்கு பிடிச்சிட்டு போயிட்டு யாராவது கிணத்துல வேணும், இருளா இருக்குது, விளக்கு கொடுத்தாச்சு, விளக்கு பிடிச்சிக்கிட்டே போயிட்டு கிணத்துல பாழ் கிணத்துல விழுவுமா? கைவிளக்கு பிடித்ததோ பாழ்கணத்தில் விழுகின்றீர், கைவிளக்கு பிடித்ததோ பாழ்கணத்தில் விழுகின்றீர். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு வள்ளல் பெருமான் நம் தந்தை மகனை திட்டுறார், உரிமையோடு திட்டுறார். ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் ஒன்று சொல்கிறேன், உன் மேலே உள்ள இறக்கம், அவ்வளோதான், எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட எதுவும் எனக்கு வேணாம், உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல, உன் மேலே இறக்கம், அதனால சொல்கிறேன். அப்போ வள்ளல் பெருமான் காலையில் தலைவிதியை மாற்ற வேண்டும் என்று காலையில் அமுத நிலை தியானம் காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்காத விஷயங்கள், ஒரு பாடல் படிச்சின்னா 9 கருத்து புரியும். 3 மணிலேருந்து ஒரு சாம நேரம், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இதில் நான் 3 மணிக்கு உங்களுக்கு ஏந்திரிக்கலாம் சொல்லலை, உங்களால் 6 மணிக்கு முன்னாடி எவ்வளோ ஏற முடியுமோ எழுந்து மகாமந்திரத்தையும் அருட்பாவும் முதுகெலும்பு நேராப்படும். ஏன்னா அந்த அமிர்த காற்று நம்முடைய நெட்டல் வர்மம் என்று சொல்லுவாங்க, கொள்ளக்கூடிய இந்த வர்மம் வழியாக தான் வருது. நம்மளோட தலைக்கு உச்சிக்கு மேலே கொண்டக்கோழி வருமம், இதுக்கு மேலே 12 விறகடை, இங்கே திரியோத சார்ந்த நிலை அப்படின்னு நிராதார நிலைன்னு இருக்குது. கீழ்நிலை ஆதாரம், மேல்நிலை ஆதாரம் என்று 3 ஆதாரங்கள். மனிதனுக்கு கீழ்நிலை சக்கரம் மட்டும் இல்லை, மேல்நிலை சக்கரம் இருக்குது, அதுக்கு மேல் நிராதாரம் நிலைங்குது. வள்ளல் பெருமான் இயங்குது நிராதார நிலை, கீழ்நிலை சக்கரமோ மேல்நிலை சக்கரமோ அல்ல. அப்போ அந்த நிராதார நிலை என்பதை பற்றி ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி அடின்னு ஒரு பதிகம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த பதிகத்தில் அந்த நிலைகள் பற்றி சொல்ற 1008 கமல் படிக மேடை அப்படின்னு அந்த 6 சக்கரங்களை பற்றி சொல்றார். அப்போ மேலிருந்து இறைவனிலிருந்து வருகின்ற உயிராற்றல் அந்த 6 சக்கரங்கள் வழியாக திரியோத சார்ந்த நிலை கொண்டக்கொள்ளி வர்மங்கள் பின் பிடரி வர்மம் வழியாக நட்டலு வர்மம், கடைசியில் மூலாதாரம். இந்த மூலாதாரத்திலிருந்து லிவர், கல்லீரலிருந்து அண்ணாக்கிலிருந்து புருவ மத்திய திலத்த காலம், புருவ மத்தியிலிருந்து பிட்யூட்டி சுரப்பி மூளையிலிருந்து தான் 72,000 நாடிகளுக்கு நம்ம உயிர் போகுது. இப்ப இப்படி வரும்போது மூலாதாரத்து வரைக்கும் சத்து வந்துடும், உயிர் வந்துடும். மூலாதாரத்திலிருந்து லிவருக்கு சத்து போகாது. லிவரில் சூடு, லிவருடைய பார்த்து நிறைய டாக்ஸின், உடம்புல 1000 வேலைகளுக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எதுனாக்கா லிவர் தான். உடம்புக்குள்ளார ஒரு உறுப்பை வெட்டினா திரும்ப வளரும், முடி வெட்டுற மாதிரி வளரும் அப்படின்னாக்கா அதுதான் லிவர். உடம்புக்குள்ளாரே ஒரு டாக்டர் இருக்கிறார், இது அனாட்டமி, சித்த மருத்துவத்துடைய அனாட்டமி பாடிமோ. உடம்புக்குள்ள ஒரு டாக்டர், அவர் தான் லிவர். அந்த லிவர் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானத்தோடு வாழ்ந்தாதான் அவன் செம்மாக்க வாழ்க்கை வாழ முடியும். அப்ப ஒரு மனிதனுக்கு ஞானம் வேணும்னாக்க அவனுடைய லிவர் நல்லா இருக்கணும். இது வர்ம மருத்துவத்தில் லிவருக்கு உண்டான வர்மங்கள் செஞ்சா 3 நல்லா வேலை செய்யும். லிவருக்கு உண்டான மருத்துவம் செஞ்சா இதையும் நல்லா வேலை செய்யும். லிவருக்கு உண்டான மருத்துவம் செஞ்சா கிட்னி நல்லா வேலை செய்யும். லிவருக்கு உண்டான மருத்துவம் செஞ்சா வெள்ளீரல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நுரையீரல் வேலை செய்யும். இதனால தான் சித்தர்கள்
வெள்ளீரல் அப்படின்னு நுரையீரலுக்கும், கூம்புஈரல் என்று இருதயத்துக்கும், பித்தீரல் என்று பித்தப்பைக்கு. ஏன்னா இந்த கல்லீரலை நம்பி தான் மற்ற ராஜ உறுப்புகளாக இயங்குவதனால இதுக்கெல்லாம் லிவராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ லிவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடம்பு நல்லா இருக்கும். லிவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உயிராற்றல் மூளைக்கு போகும். மூளைக்கு நல்லா உயிராற்றல் போனால் தான் உடம்பு ஞானவானாக மாறுவான், ஞானியாக மாறுவான். வள்ளலார் ஞான மூலிகை என்று கரிசாலையை ஏன் சொன்னார்னாக்க லிவரை சரிப்படுத்ததான். புரியுதுங்களா? கரிசாலை ஏன் வள்ளலார் சொன்னார்னாக்க லிவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் நல்லா இருக்கும். ஆனால் வள்ளலார் வந்து கரிசாலைக்கு வந்து ஞான மூலிகைன்னு சொல்றார். ஏன்னாக்கா லிவர் பலப்படுத்தி கொண்டால் உடம்பை பலப்படுத்தி கொள்ள முடியும். லிவரை படுத்தி கொண்டால் மூளைக்கு உயிராற்றல் போகும். லிவர் பலப்படுத்தி கொண்டால் இதயம் நல்லா இருக்கும். இதயம் நல்லா இருந்தால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளோ ஒரு அட்வான்ஸான அனாட்டமிக்கு. சாதாரணமாக கடவுள் நான் முன்னையே சொன்ன மாதிரி குருநாதர்கிட்ட 12 ஆண்டுகள் சேவை செய்தாதான் இந்த மூலிகையுடைய ரகசியத்தை சொல்லுவாங்களாம். கருணாநிதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையால் நான் சாதாரணமாக கரிசாலை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். எவ்வித தந்திரத்தினாலும் கரிசாலை சாப்பிடுங்க. ஏன்னாக்க கரிசாலை சாப்பிட்டா கல்லீரல் பலமாக இருக்கும். கல்லீரல் உடம்புல 1000 வேலைகள் செய்யுது. ஒரு வேலை 2 வேலை இல்லை. கல்லீரலுடைய டிஸ்பிளே தான் கண்ணு. மஞ்சக்காமலுக்கு ஏன் கண்ணை பார்க்குறாங்க? கல்லீரல் கெட்டு போச்சுன்னா கண்ணில் காட்டும். அப்போ கல்லீரல் நல்லா இருந்தால் உடம்பெல்லாம் நல்லா வச்சுக்கும். கல்லீரல் நல்லா தான் ஞானவான் மாறுவான். நீ அருட்பால் படிக்கிற இது செய்யக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு கேட்கணுமே. மனசு கேட்குதுங்களா? மனசு கேட்கலையே. அப்போ கல்லீரல் நல்லா இருந்தால் தான் எல்லா வேலையும் நல்லா இருக்குது என்பதால் தான் வள்ளலார் கரிசாலையை பயன்படுத்த சொல்கிறார். ஏனென்றால் அது ஞானத்தினுடைய ஆதாரம். கல்லீரலுக்கு ஆதாரமாக இருப்பது கரிசாலை. இப்போ தினசரி நம்ம என்ன பண்ணணும்? ஞானம் வேணுமா? அருட்பா படித்து புரிஞ்சுக்கணும்ல. அருட்பா படித்து புரிஞ்சுக்கணும். ஞானம் வேணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னா கரிசாலை சாப்பிடணும். ஏனென்றால் கரிசாலை வந்து கல்லீரலுடைய ஆதாரம். கல்லீரல் வந்து இரும்பால் செய்யப்பட்டது. கரிசாலை வந்து இரும்பு. வெள்ளை கரிசாலை இரும்பு. அப்போ இரும்பு பலவீனமானா இரும்பு வீக் ஆகும். இந்த இரும்பு இருக்குது ரொம்ப சூடான பலவீனமாக ஆகலையா? மெல்ட் ஆகலையா? அது மாதிரி தான் ரொம்ப சூடாகும் போது கல்லீரல் வந்து பலவீனமாக மாறும். அதை சரிப்படுத்ததான் நம்முடைய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையால் கரிசாலையை சாப்பிட சொல்கிறார். தினசரி கரிசாலையை கால நேரத்தில் அமுத நேரத்தில் தியானம் செஞ்சுட்டு கரிசாலையை ஏன் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்கிறாருன்னா இதன் காரணமாகத்தான். நான் அந்த ரூட் சொன்ன பார்த்தியா? இந்த ரூட்டில் அடுத்து கல்லீரல் வந்து நெட்டல் வருமம். நெட்டல் வரும் வந்து அண்ணாக்கு, இந்த தொண்டைக்குழி மேலே இருக்கிற அண்ணாக்கு வருமம். இந்த அண்ணாக்கு வருமத்தில் அமிர்தம் ஊறுது. பிரபஞ்சத்தில் அமிர்தம் ஊறுது. அங்கே சளி வந்து அடைச்சிக்கிட்டா அது ஞானம் கிடைக்காது. மற்ற இடத்துக்கு உயிராற்றல் போகாது. இதனால தான் போகிற 7000 போகவே சொல்லியிருக்கிறார். கரிசாலை நெய்யை கொண்டு கால நேரத்தில் வாழை பண்ணுங்க. அப்படியே மேலே தொங்கும். அந்த நாக்கில் வந்து இப்படி இப்படி தேய்க்க மண்டை சளி, கபால சளி, நரம்பு சளி, எலும்பு சளி, உடம்புல எந்த இடத்துல கபம் இருந்தாலும் அந்த கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரே பயிற்சி வாழை நீக்குது. கரிசாலை நெய்யை கொண்டு வாழை கரிசாலை நெய். ஸோ கரிசாலை நெய் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னாக்க வெள்ளை கரிசாலை இடித்து சாறு எடுக்கிற ஒரு 1/2 லிட்டரு நெய், பசு நெய் வந்து 1/2 லிட்டரு, ஒரு 5 கிராம் சீனா காரம் என்று சொல்லக்கூடிய படிகாரம், இந்த 3 போட்டு காய்ச்சி 1/2 லிட்டரு வந்த பிறகு அந்த கரிசாலை நெய்யை உள்ளுக்குள்ளே போய் காலைல அதிகாலையில் எழுந்துச்சு நீ தேய்ச்சிங்கனாக்க உடம்புல இருக்கிற கபம் எல்லாம் வெளியேறும். கபம் வெளியேறின கபம் என்பது யமன். உடம்புக்குள்ள ஒரு யமன் இருக்கிறான். யாரு? கபம். நீங்கள் எந்த 4448 நோயில் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டாலும் கடைசியில் நீங்கள் எப்படியா மாறுவீங்கன்னாக்க கபம் அடிச்சு தான் இறப்பாங்க. அது முடக்கவாதமாக இருந்தாலும் சரி, கச்சேவாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் இறக்கும்போது பாருங்கள் சளி தான் டரங்கும். சேப்பங்கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த சேப்பங்கட்டி கபம் அடைச்சிச்சுன்னா சில மணி நேரத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். அதை தாங்க நாங்கள் வைத்தியர்கள் வந்து நாடியில் பார்ப்போம். கபம் எந்த அளவுக்கு இருக்குது. பித்த நாடியை ஒடுங்கி, வாத நாடி ஒடுங்கி, கபநாடி மட்டும் அதிக தன்னுடைய நிலையிலிருந்து மீதி துடிக்குதுனாக்க அந்த மனிதன் ஒரு சாமத்தில் இறப்பான். நாடியில் பார்ப்பாங்க. நாடியில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இதான் இந்த 2 நாடி ஒடிஞ்சிட்டு கடைசியில் கபமாக மாறி தான் உயிர் போகும். அந்த கபத்தை மரணத்தை தடுக்கணும்னு உயர்ந்த ஒரு கருணை, உயர்ந்த ஒரு அறிவாற்றலோடு வள்ளல் பெருமான் கொண்டுதான் காலையில் எழுந்திருச்சு வேலை செய்யுங்க. என்ன பண்ண சொல்கிறாரு? கண்ணுலேருந்து தண்ணி வரும், மூக்குலேருந்து சளி வரும், பித்த நீர் வெளியே வரும், கண்ணு பிரகாசிக்கும். நீங்கள் கண்ணாடியே போட வேணாம். நீங்கள் ரெகுலராக நீ வேலை பண்ணுங்க, கண்ணாடி கழட்டிடலாம். கேட்ராக் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? கேட்ராக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கண் சர்ஜரி பண்ணுற எப்படி வருது? சூடு மேலே ஏறி, தலைக்கு பித்தம் மேலே ஏறி, மஞ்சள் கலரில் பித்தம் மாறிக்கும். அங்கே போனால் இந்த பித்தத்தை வெட்டி போட்டுவார்.
ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னாக்க கண் பிரச்சனை வராது. வேலை செய்து கொண்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஞானம் வரும், அமிர்தம் ஊறும், ஞானம் கிடைக்கும். உங்களுக்கு சளி அடைச்சிக்கிச்சுனாக்க திரும்ப சொல்கிறாரு, சளி உடம்புல அதிகமாக சேர்ந்தா மூளை மங்குங்கிறாரு. மூளையே வேலை செய்யாது. சளி அதிகமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? மந்தமாக இருப்பாங்க. இப்போ நீ பாருங்க, யாராவது மந்தமாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள சளி அடைத்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். அப்போ சளி நீக்கணும் அப்படின்னாக்க வள்ளல் பெருமான் உயர்ந்த கரிசாலை நெய் கொண்டு செய்யுங்க. அமிர்த நேர தியானம் சொல்கிறாரு. அடுத்து கரிசாலை நெய்யை கொண்டு வள்ளல் பண்ண சொல்கிறாரு. அதுக்கடுத்து கரிசாலை சாப்பிட சொல்கிறார். கரிசாலை என்பது உஷ்ண மூலிகை, முசுமுசுக்கை என்பது உஷ்ண மூலிகை, தூதுவளை என்பது உஷ்ண மூலிகை. முக்கூட்டு என்று வள்ளலார் சொல்லிக்கிட்ட ஞானசூரணம் 3 சூரணமே சூடு, பயங்கர சூடு. ஆனால் நம்ம அன்பர்கள் இப்போ அப்படியே ராவாக எடுத்து காய வச்சு பொடி பண்ணி சீரகத்தை கொஞ்சம் சேர்த்து நாட்டு வெல்லம் போட்டு குடிக்கிறாங்க. தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள். வள்ளலார் தெளிவாக சொல்கிறாரு, பாலில் சுத்தி செய்து தான் மூலிகையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எந்த மூலிகையை காய வச்சு சூர்ணமாக மாற்றினாலும் சுத்தி என்பது அதுக்கிற விஷத்தை நீக்குவது. சுத்தம் என்பது வேறு, சுத்தம் என்பது கழுவுவது. சுத்தி என்பது அதுக்கிற விஷத்தை எடுப்பது. இப்போ கரிசாலை நம்ம எடுத்து பொடி செய்து ஒரு டைம் மட்டும் வெயிலில் காய வச்சு லைட்டாக எடுத்து பொடி பண்ணிவிட்டு இட்லி செய்கிற பானையில் கீழே பால் ஊற்றி மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே பொடியை வச்சு பாலினுடைய ஆவியில் பிட்டவியல் பண்ணணும். புட்டு செய்கிற மாதிரி செய்யணும். அந்த பாலில் வெந்தால் தான் அந்த 3 மூலிகளும் அதுக்கு உஷ்ணம் நீங்கும். அப்புறம் பிறகு சேர்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிற்றில் புண்ணு வராது. நீங்கள் 3 உஷ்ண மூலிகை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் அல்சர், இறப்பை புண்ணு வரும். நம்ம ஆறுங்க எல்லாம் வள்ளலார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ குழலில் கரிசாலை வச்சு வாங்கன்னு வாங்கிட்டா பிரச்சனை ஆகிடும், உபத்திரம் அதிகமாகும். ஆனால் கரிசாலை சூர்ணம் சாப்பிடும்போது கண்டிப்பாக பாலில் பிட்டேவில் செய்த சூர்ணம் மட்டும் பயன்படுத்தவும், ஜீரகத்தை கூடுதலாக சேர்த்துவோம். அதுபோல் கரிசாலை சூர்ணத்தை பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோட உஷ்ணம் தணியும். வெறும் ராவா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியான முறையில் யாராவது செய்தார்களா அப்படின்னாக்கா அவங்களும் செய்துக்குங்க. அதான் செய்முறை சொன்னதுக்கான காரணம் முடிந்தவர்கள் செய்து கொள்ளுங்க. நான் அடுத்தவங்க வியாபாரம் நமக்கு நாம் உரிமை, நம்ம ஆன்ம உரிமையோடு நமக்கு செய்வோம். அடுத்தவங்களுக்கு அது வியாபாரம். நான் வியாபாரிகளை பற்றி பேசவில்லை. அவங்க வள்ளலார் சொன்னதை நம்ம வர்த்தூர் என்பதனால அதனால் அந்த முறையில் செய்யணும். அதான் காலையில் அதிகம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் வளரும். திரும்ப வள்ளலார் ஏன் பித்த மூலிகளை சூடான மூலிகளை திரும்ப சாப்பிட சொல்கிறாருனாக்க உடம்புல திரும்பவும் சொல்கிற பித்தம் கூடி ஞானம் வராது. சுத்த சன்மார்க்கம் என்பது ஞான மூலிகை. அதுபோல் சன்மார்க்கிகளில் நம்ம எல்லாரும் பஞ்சகற்பம் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும். பஞ்சகற்பம் என்பது வேப்ப வித்து, நெல்லிக்காய் வட்டல், கஸ்தூரி மஞ்சள், வெண்மிளகு, கடுக்காய் தோல், இந்த 5 செய்து அதை பாலில் காய்ச்சி தேய்ச்சி கண்டிப்பாக குடிக்கணும். இதில் 1000 நன்மைகள் இந்த பஞ்சகற்பத்தில் இருக்குது. நான் பஞ்சகற்பத்தை பற்றி தெளிவாக ஒரு மணி நேரம் பேசி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். பஞ்சகற்பம் என்பது உடம்புல சன்மார்க்கிகள் நம்ம எல்லாம் தேய்ச்சி குளிக்கணும். சன்மார்க்கம் அல்லாதவர்கள் அதிகமாக தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா உடம்புல இருக்கிற அவ்வளோ நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு நோய் எதுனாக்க பஞ்சகற்பம். வள்ளலார் பஞ்சகற்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். பஞ்சகற்பம் இருந்தால் உடம்புல நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வெளியே எடுக்கும். பஞ்சகற்பத்தோட விஷயமே தான். நீங்கள் போகிறீங்க, மற்ற மக்கள்கிட்ட வாழ்கிறீங்க, போகிறீங்க, நான்வெஜ் சாப்பிட்றான், எல்லாத்துக்கூடையும் சேரும். அவங்களுடைய எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்கும். அப்போ பஞ்சகற்பம் தேய்ச்சாதான் அந்த வைப்ரேஷனை வெளியே எடுக்க முடியும். மற்றவங்களுடைய வைப்ரேஷன், பார்வை, அந்த ஏவல், சூனியம் இதெல்லாம் நம்மளை தாக்கும்போது அதுலேருந்து விடுபடணும்னா பஞ்சகற்பம். போகிற 7000 போகர்னு சொல்லியிருக்கிறார், வள்ளல் பெருமான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ போகிற 7000 வள்ளலாரையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தோன்னா போகர் சொன்ன நிறைய மருத்துவங்களை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதனால தான் நம்ம போகிற 7000 சப்த காண்டத்தை உதாரணம் காட்டி பேசுவோம். ஸோ பஞ்சகற்பம் சன்மார்க்கங்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிங்க. தலை பித்தம் குறையும், முடி நல்லா வளரும், கண் பார்வை தெளிவு பெறும், மூளை சிந்தனை திறன் வளரும், சைனீஸ் வராது, லிவர் சூடு குறையும், ஸ்கின் கம்ப்ளைண்ட் வராது, தோல் நோய்கள் எதுவுமே வராது, கரப்பான் என்று சொல்லுவாங்க, நிறைய நோய்கள்லாம் வராது. பஞ்சகற்பம் 1000 நன்மைகளை செய்யுது. ஆனால் தயவுசெய்து சன்மார்க்கிகள் வாரத்தில் ஒரு நாள் பஞ்சகற்பம் நீங்கள் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கடுத்து கரிசாலையை கண்டிப்பாக தேய்ச்சி குளிக்கணும். கரிசாலை டெய்லி குடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கரிசாலை தைலம் அல்லது பொன்னாங்கண்ணி தைலம் அல்லது சாதாரண எண்ணெய்
எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோ அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அருகில் இருக்கின்ற சக்கரை நோயால் கேட்டு பாருங்கள். வாரத்தை ஒரு நாள் என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிச்சியா? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. யாரெல்லாம் உங்கள் அருகில் இருக்கின்ற சக்கரை நோயாளியோ கிட்னி ஃபெயிலியர் நோயாளியோ அல்லது இதய அடைப்பு உள்ள நோயாளிகளையோ நீங்கள் கேட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தீர்களா, பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றதான்னா இல்லைன்னு 100% சொல்லுவாங்க. ஏன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா கிட்னி ஃபெயிலியர் வராது. சூடு தான். கிட்னி ஃபெயிலியர் வந்து மேக 21 நோயில் ஒன்று தான். அதுபோல் மதுமேகம் என்பது சக்கரை நோய் என்பது மேக நோய் தான், சூடு தான். இதய அடைப்பு வந்து சூடு அதிகமான பிபி அதிகமாக தான் பிளாக் வருது. வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி தேய்ச்சி குளிச்சிங்க, வள்ளலார் சொல்கிற மாதிரி வள்ளலார் சாமி சொல்கிறது தான், தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இருதய அடைப்பு வராது, சக்கரை நோய் வராது, நிறைய நோய்கள் வராது. வாரத்தில் புதன்கிழமை ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் அல்லது பஞ்சகற்பம். அதுபோல் சனிக்கிழமை ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் அல்லது பஞ்சகற்பம். வாரத்தில் 2 நாள் எந்த மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வாரத்தில் கண்டிப்பாக இந்த 2 விஷயங்களை வள்ளலார் கவர் பண்ண சொல்கிறார். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை நினைக்கிற நினைப்பு எல்லாமே உஷ்ணம் 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 உஷ்ணம், சூடு சூடு சூடு, எல்லா பேச்சில் சூடு, மனசில் சூடு, எல்லாத்துக்கும் சூடு. அதனால் இந்த 2 விஷயத்தில் கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி வரணும். கடைசியாக ஒரு வார்த்தைகள், கடைசியாக ஒரு விஷயங்கள் செய்து அம்மா கொஞ்சம் கடைசியாக சொல்லி குடிச்சிக்கலாம். நம்ம இருங்க, கடைசியாக ஒரு விஷயங்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். 12:30 வந்து நம்ம முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் மகாமந்திரம் சொல்ல சொன்னோம் இல்லைங்களா? மகாமந்திரம் சொல்ல சொன்னோம். அதோடைய பெனிஃபிட் என்ன? உடலில் இருக்கிற நோய்களையும் உயிரில் இருக்கிற நோய்களையும் மகாமந்திரமே சரி பண்ணும். அப்படிங்கிற தலைப்பில் வந்து மலேசியாவில் நான் பேசியிருக்கிறேன். யூடியூப் வீடியோவில் வள்ளலார் கைடன்ஸ் போய் பொதுக்கே யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன். அதில் தெளிவாக விளங்கிக்கிங்க. வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னாக்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாத்துக்கும் இங்கே 10 நம்பர். என் நம்பர் 9789788198 அப்படி 10 நம்பர். எல்லாத்துக்கும் 10 நம்பர் இருக்குது. வள்ளலாருடைய ஃபோன் நம்பர் என்ன? நம்ம அப்பா ஃபோன் நம்பர் இல்லையா? அப்பாவுடைய வள்ளலாருடைய ஃபோன் நம்பர் என்னன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரு சொல்லி நீங்கள் சொன்ன உடனே அவருக்கு கால் போகும். யாருக்கு? வள்ளலாருக்கு ரிங்கி அடிக்கும். வள்ளலாருடைய பாப்பார், என்ன அது பிலாங்கோச்சி வந்து இவ்வளோ பேர் மிஸ் கால் கொடுங்க, அவங்களாம் என்ன வேணும்? அவங்களுக்குலாம் மரணமில்லா பேர் வாழ் வேணுமா? ஓகே, இவங்க விலாசம் என்ன, இவங்க கர்மாலாம் என்ன, இவங்களுக்கு திருப்தி ஆகணுமா? இப்போ நம்ம ஏற்கனவே காலையில் என்ன பண்ணோம், பேசுறதுக்கு முன்னாடி அருட்பெருஞ்சோதி மூணு முறை சொல்லிட்டோம். 3 மிஸ்கால் போயிடுச்சு. யாருக்கு? வள்ளலாருக்கு போயிடுச்சு. அதை நம்ம தெரிஞ்சு கொடுத்தோமோ தெரியாமல் கொடுத்தோமோ, கள்ளக்குறிச்சி ஒரு தம்பி சொல்லி சொன்னோமோ, ஆனால் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம மிஸ்கால் கொடுக்குறோம், தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, மாறுமா? நீ தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரியாமல் கொடுத்தாலும் மிஸ்கால் தான். நம்ம தெரிஞ்சு சொன்னோமோ தெரியாமல் சொன்னோமோ கடவுளுக்கு போயிடுச்சு. அவர் மிஸ்காலை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. எப்படி? உங்களுக்கெல்லாம் மரணமில்லா பெருவாள் கொடுப்பதற்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, மிஸ்கால் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஓகே இப்போ யாரெல்லாம் மிஸ்கால் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் மரணமில்லா பெருவாள் கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் 5 சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறார். எத்தனை சத்தியம்? எத்தனை சத்தியங்க? ஒரு மனிதனுக்கு பெரிய கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானார் மனிதனுக்கு 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். என்ன சத்தியம்? உங்களுக்கெல்லாம் நான் முத்தி சித்தி இன்பம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாடல், ரொம்ப முக்கியமான பாடல். இந்த புக்காக தான் 865வது பாடல். குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய பாடல். தினசரி நீங்கள் படிச்சினா ஊக்கமும் உணர்ச்சியும் நமக்கு தரும். தளர்ச்சி வராது. தளர்ச்சி நீக்கக்கூடிய ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். புத்தி அஞ்சேல் பாடல் தலைப்பு என்ன? கிடைக்குமா கிடைக்காது, அந்த சாமியார் செத்தார், இந்த சாமியார் செத்தார், அந்த அடிகளார் செத்தார், இந்த அடிகளார் செத்தார், அவ்வளோ செஞ்ச செத்தார், இவர் செஞ்சு நமக்கெல்லாம் கிடைக்குமா? நாம் எதுக்கு பின்பற்றணும்? சும்மா சொல்லணும், எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி போய்டணும், நடைமுறையில் வந்து வாழ்ந்து பார்க்கணும், இதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் வள்ளலாருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை இப்படின்னு நம்ம மனசு மாயையுடைய பிள்ளை. அப்படியே மனசு அதை பண்ணு இதை பண்ணு அதெல்லாம் சாத்தியம் என்னென்னோ இப்போ வந்துடுற மனசில் என்னென்னமோ தம்பி சொல்கிறான், இதெல்லாம் நடக்கிற கதையாங்க, வந்தம்மா வணங்கினமா போனோமா செத்தம்மா இப்படி பல்வேறு மனசில் மாய பிள்ளை இல்லையா? அப்படியே பயங்கர குழப்பம். இதுக்கு தான் ஒரே நெத்தியில் அடித்த மாதிரி வள்ளலார் பேசல. புத்தி அஞ்சேர், சும்மா நீ மட்டும் புத்தி அங்கேயும் கூடாத, சற்று என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீ இனி நன் முத்தியும் நாணமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். எப்படி?
புத்தி அஞ்சேல் சற்றுமே நெஞ்சமே சிற்புது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீர் எல்லாம் இனி நன் முத்தையும் நாணமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. 865வது பாடல். 5 சத்தியம் செய்து சொல்லலார் சொல்றார். நீ சிற்புது தந்தையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வணங்கினீங்க, வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன் முத்தையும் நாணமை செத்தி முற்றியும் கண்டிப்பா கொடுப்பேன். சத்தியமா கொடுப்பியா? கேரண்டியா கொடுப்பியா? சத்தியமா கொடுப்பேன். கேரண்டியா? கேரண்டியா? சத்தியமா? சத்தியமா? அட சத்தியமாயா? 5 சத்தியமா? ஒரு சத்தியம் 2 சத்தியம் கடவுள் உனக்கு 5 சத்தியம் செய்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லாம் முத்தி சித்தி இன்பம் கன்ஃபார்ம் 100% நமக்கு எல்லாம் முத்தி சித்தி இன்பம் கொடுப்பார், கொடுத்தே தீர்வேன் என்று 5 சத்தியம் செய்து கொடுத்த எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி இந்த அற்புதமான வேளையில் அற்புதமான நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்தித்து ஏதோ இந்த சிறியனுக்கு செய்த எனக்கும் ஒன்றும் பேச தெரியாது, இருந்தாலும் வள்ளல் பெருமான் நமக்கு உரைத்ததை உங்களுக்கு சொல்லணுங்கிற மகிழ்ச்சி இருக்குது. இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய பிரபாகர் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இதனால் வரைக்கும் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி அத்தனை பெரியோர்களும் அத்தனை சான்றோர்கள் பெருமக்களையும் வணங்கி மீண்டும் ஒரு முறை நம்முடைய தங்கவேல் ஐயா இங்கே அழைத்து நேற்று வந்து அவர் வீட்டில் வச்சு இங்கே அழைத்து வந்து எங்களை கூட்டு விட நம்ம ஐயாவுக்கு நன்றி பாராட்டி எல்லாத்திற்கும் நமக்கெல்லாம் முக்தி சித்தின்பம் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பெருமாளுக்கு விண்ணப்பம் வைத்து நிறைவு செய்த நன்றி வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தெருஞ்சோதி.